பரணி கேக்குதா? பரணி ஆரம்பிச்சிருக்க பரணி அப்டேட்டோட. ஓகே ஓகே பிரகாஷ், நான் கேக்குதா? கேக்குது பரணி, தெளிவா கேக்குது. அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க, அதுக்கப்புறம் ரிவ்யூக்கு போகலாம். அப்புறம் மாவீரன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ரெக்கார்டை முறியடிச்சுட்டாரு நேத்து, ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல. நேத்து படத்துக்கு சரி போயிட்டு ஓகே ஓ, அப்ப ரெக்கார்ட் புரோக்கன். சரி ரைட், பரணி அப்டேட் சொல்லுங்க பரணி. ஓகே. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட். இன்னைக்கு வந்து விக்ரம் அவர்கள் பர்த்டே. ஸோ அதனால வந்து அவரோட 63rd ஃபிலிம் அனந்த் சங்கர் அவரோட ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்றாரு. அப்புறம் எல்ஐகே ஃபர்ஸ்ட் வீக் 54 crores பண்ணியிருக்குன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஹ் நிவின் பாலியோட பிரதிச்சயா அந்த படம் April 24 ஹாட்ஸ்டாரில் வருது. அப்புறம் தனுஷோட கரை அந்த படம் வந்து யூஏ சென்சார் ஆயிருக்கு. 2 hours 41 minutes அதான் ரன் டைம். அப்புறம் அந்த படத்துக்கு வந்து ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. April 19th ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் நடக்குது. அப்புறம் தனுஷோட ராஜ்குமார் பெரியசாமி ஃபிலிம் அந்த படத்துக்கு வந்து சாய் அபியங்கர் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. அதுவுமே இன்னைக்கு அவர் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாரு. அந்த படத்தில் மம்மூட்டி ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. அப்புறம் வேர்ல்டு வார் ஜி அந்த படம் வந்து அஃபிஷியலாக ஒர்க்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கால் ஆஃப் டியூட்டி அந்த படத்தோட டைட்டில் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் 2028 ஜூன் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் டாப் கன் 3 அந்த படமுமே வந்துட்டு ப்ரொடக்ஷனில் இருக்குது. சோனிக் 4 அந்த படமும் வந்துட்டு வரப்போகுது. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஓகே பரணி, நேற்று இது மாவீரன் நேற்று என்ன படம் போனீங்க? நான் அக்ஷய்குமார் படம் பூத் பங்களா அந்த படத்துக்கு போனேன். ஓகே, அப்ப அந்த மாவீரன்? படத்தோட ரிவ்யூல இருந்து ஆரம்பிங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ரொம்பன்னு சொல்ல மாட்டேன், ஓகே, ஒரு நல்ல டைம் பாஸ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அக்ஷய்குமார் வந்து அவர் பயங்கரமா காமெடி கவுண்டர்ஸ்லாம் அவருக்கு பயங்கரமா வரும். அதை அந்த ஜோன்லாம் கொண்டு வராமல் இருந்தார் கொஞ்ச நாளா. திரும்பி நேற்று பாலிவுட் ஃபுல்லாக ட்விட்டர்லேயே நிறைய பேர் பழைய அக்ஷய்குமார் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஒன்லைனரு, கவுண்டர் அட்டாக்கு அண்ட் காமெடினா அவர் மானம் இதெல்லாம் பார்க்க மாட்டார், இறங்கி செய்வார். செருப்படிலாம் வாங்குற மாதிரி சீன் இருக்குது இதில். அந்த திரும்ப அந்த பழைய ஜோனில் இறங்கி பண்ணிட்டு இருந்தார். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி ஹாரரு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்டோரி ட்ரிவனாக ஒரு ஹாரர், ஒரு சந்திரமுகி அரண்மனை அந்த ஜோனில் தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு இன்னும் பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மொக்கையாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் பண்ணாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது, செகண்ட் ஹாஃப் மொக்கையாக தான் இருக்கும்னு நினச்சேன். செகண்ட் ஹாஃப் இன்னுமே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் ஹாரர் சீன்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எனக்கு தேட்டரில் மியூசிக்காக சவுண்டாக பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் நல்லா ஒர்க் ஆச்சு. இது வந்து பயங்கரமான ஆஹா ஓஹா அப்படிலாம் சொல்ல, ஆனால் கண்டிப்பாக அவங்கள வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணாது. ஒரு தடவை பார்க்கலாம். அந்த அரண்மனை ஜோனில் தான் இருந்துச்சு. நான் தேட்டரில் பார்த்ததால எனக்கு இன்னும் நல்லா ஒர்க் ஆச்சு. சூப்பர் மாவீரன். இன்னைக்கு ஏதாவது படம் போனீங்களா? இல்லை, மம்மிக்கு போயிருப்பேன், பட் இன்னைக்கு போல. நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு போய்க்கலான்னு விட்டுட்டேன். ஓகே, அதுவும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நான் நாளைக்கு போகிறேன், பார்ப்போம். இங்கிலீஷ் வெர்ஷன் தான் போகிறேன். ஆமாம், நான் இந்த படத்துக்கு போன அதே டைம் சலூன் ட்வீட் போட்டிருந்தாரு, நோ கட்ஸ் அப்படின்னு ஏதோ. அவரும் ஷோ டைம்னு போட்டு. ஆமாம், அவன் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்துருந்தான். நேற்று ப்ரீமியர் ஷோ போடுவோம், நேற்றே போயிட்டான் அவன். சரி ஓகே. இன்னைக்கு வந்து மிஸ்டர் எக்ஸ் தான், அந்த படம் தான் தியேட்டருக்கெலாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த படம் பார்த்தேன். எனக்கு வந்துட்டு அந்த படம் என்னென்னா, ரொம்ப வந்துட்டு பெருசாக எடுக்கணும், ரொம்ப மாஸாக பண்ணணும் அப்படின்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு என்ன சொல்ல, அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்றதுல ஃபோக்கஸ் பண்ணி எமோஷன்ஸை வந்து கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. படத்தில் எங்கேயுமே வந்து எமோஷ்னலாக வந்து கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. அதுதான் வந்து மிகப்பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. அதை தாண்டி பெரிய ட்ராபேக் என்னன்னா, லாஜிக் மிஸ்டேக்ஸு. நம்ம படம் பார்க்குறப்ப இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம். பட் அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கிறப்போ அதை நம்ம உறுத்திக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு.
ரைட்டிங் நம்ம எழுதுறதாண்டா ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இதை எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் பெருசாக லாஜிக் இல்லாத மாதிரி. டெக்னிக்கலாக சினிமோட்டோகிராஃபி, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த ஹேக்கர்னு சொல்லி ஒரு அக்கா வருவாங்க, அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப, அவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஸ்க்ரீனில் அது பெருசாக கன்வே ஆகலைன்றதுனால அது சுத்தமாக ஒர்க் ஆகலை. செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 சீன்லாம் நல்லா இருந்துச்சு. பட்டு அதான் அந்த என்ன சொல்ல, நமக்கு ட்விஸ்ட்டு இருந்தாலுமே அது பெருசாக இம்பேக்ட் பண்ணலை. நம்ம ஒரு ஸ்பை த்ரில்லர் தான் பார்க்குறோம் அப்படின்ற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு வந்துட்டு அதுவும் இல்லாமல் இந்த லாஸ்ட்டு ஃபைனலில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்ல சொதப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப சுமாரான படம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு நோ பிரெய்னர் என்டர்டெய்னர் அப்படி வேணா சொல்லலாம். உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கணும் படம், ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கணும், ஆக்ஷனாக விறுவிறுப்பாக போகணும், அது மட்டும் இருந்தால் போதும் பண்ணால் மேபி இது உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். பட் அதை தாண்டி கதையாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் வந்துட்டு இன்னொரு படம் பார்த்தேன், பரதநாட்டியம் 2 மோகினி ஆட்டம். கேரளாவில் ரொம்ப வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. ஸோ அப்படின்னு சொல்லி இந்த வாரம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால் அந்த படமும் பார்த்தேன். நான் ஃபஸ்ட் பார்ட்டோட டேரக்ட் சீக்வல், ஃபஸ்ட் பார்ட் எங்கே முடிஞ்சிச்சோ அங்கே டேக் ஆஃப் ஆகிற மாதிரி தான் வந்து கதை. ஸோ அப்படின்றப்போ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ என்ன சொல்ல, புதுசாக இல்லை, ஒரு க்ரைம் ட்ராமா, அதை டார்க் ஹியூமரில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ தூரம் போர் அடிக்காமல் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஃப்ளாஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதை தாண்டி உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல், அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் பெருசாக எங்கேயும் போர் அடிக்காமல் நீட்டாக போகும். சுராஜ் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்துட்டு இந்த ஒரு டெம்பிளை வச்சு ஒரு இது விஷயம் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தேட்டர்லேயே ஒரு மாரி நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே ஜானர் ஷிஃப்ட் ஆகி கொஞ்சம் த்ரில்லிங் ஜோனில் போகும். பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப ஆஹா ஓஹோ படம் கிடையாது, ரொம்ப மோசமான படம் கிடையாது, நல்ல படம், அவ்வளோதான். எனக்கு ஒரிஜினலை விட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரிஜினல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இது கண்டிப்பாக பிடிக்கும். ஆர்ஜே பாலாஜி இன்டர்வியூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார் போல. ஆமாம், ஏதோ ஒரு கிளிப்பிங் இப்போ டிஎல்ல வந்துச்சு, ஸ்பேஸ் போட்டு கொஞ்ச நேரத்தில். சுதீர் ட்வீட் போட்டிருக்காரு ஒரு சின்ன கிளிப்பு, 2 நிமிஷத்துக்கு. ப்ரோ பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இது நீங்க அப்டேட் சொல்லும்போது இந்த ஜோஜோ ஜார்ஜோட புது படம் விட்டுருந்தாங்க, பரிபாடிட்டு. ஆமா, அதுல என்ன யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கா ப்ரோ அதுல? அப்படியா? ஆமா, யுவன் சங்கர் ராஜா இருந்துச்சு. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு மலையாளத்துல இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இல்ல இது மாதிரி பண்ணிருக்காரா? இல்ல, எனக்கும் பெருசா தெரியல ப்ரோ மலையாளம் ஃபிலிம் பண்ண மாதிரி. ஃபர்ஸ்ட் மூவி. அப்படியா ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ. பிரகாஷ்னா கேக்குதானா? ஹலோ பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? ஐயோ, மைக் ஆன் பண்றாரு ஆனா பேச முடியல போலயே. இல்ல, ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது. அதுதான் மைக், பிரகாஷ் ப்ரோ பேசுறது கேட்கல, சேட் எமோஜி போடுறாரு. பிரகாஷ் ப்ரோ, நான் ரிமூவ் பண்ணுவா கோவர்ஸ்ல இருந்து வெளியே போயிட்டு வரீங்களா? சரி பிரகாஷ் ப்ரோ, ரிமூவ் பண்றேன், போயிட்டு வாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் மாவீரன் ப்ரோட்ட வந்து கேட்கிறேன். ப்ரோ மாவீரன் ப்ரோ இருக்கீங்களா ப்ரோ? இருக்கேன் ப்ரோ. ப்ரோ நீங்க பூல் புலையா பாத்தீங்கல்ல, பூத் பங்களாவா ஏதோ ஒண்ணு, அது மேக்கிங் நல்லா இருக்கா ப்ரோ? அது நீங்க படம் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அதை பார்க்கலாமா? படமா நல்லா இருக்கு. சிஜி அது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்காங்க. அது செகண்ட் ஹாஃப்லாம் அந்த ஐ படத்துல பீஸ்ட் மாதிரி ஒரு விக்ரம் அந்த மாதிரி வராது. ஓ அப்படிங்களா ப்ரோ? இல்ல, ட்ரைலர் பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரெசிவா இல்லை. ஆனா பட் ட்விட்டர்ல தான் பார்க்கும்போது செம்ம ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. நல்லா பழைய நீங்க சொன்ன மாதிரி ஓஜி அக்ஷய் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதான் சரி சொல்லிட்டு அந்த படமும் போலான்ட்டு ஒரு ஐடியா. சரி, அதான் கேட்டிருந்தேன், சரி யாராச்சும் பார்த்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா
பரணி ப்ரோவும் பார்க்கல, பிரகாஷ் ப்ரோவும் பார்க்கல. நீங்க சொன்னீங்க சரி, அதான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் இருந்தேன். இல்ல காமெடி நானும் அது சொல்லுங்க அது சொல்லுங்க. ஆமா, அது கரெக்ட். பட் உங்களுக்கு ஒரு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா, அக்ஷய்குமாரோட அந்த பழைய சோன் என்னன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இல்ல ஹிந்தி கூட பிரச்சனை வச்சுங்களேன், இது சப்டைட்டில் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதான் நான் அவரோட பழைய அந்த ஹாரர் காமெடி எல்லாம் பார்த்தது இல்ல. காமெடிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா ப்ரோ? அதான் கேட்கறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 50-50 தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஆனா ஒர்க் ஆன போர்ஷன்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சில கிரிஞ்சு காமெடி இருந்துச்சு. ஆனா ஒர்க் ஆன காமெடிலாம் எனக்கு நல்லாவே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த படமும் ஹிட் ஆயிருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நார்மல் படத்தையே வந்து இது பண்ணுவாங்க. இப்ப ஹிட் ஆயிருச்சுனால இன்னும் தூக்கி விட்டுருவானுங்க போல, நார்த் இந்தியன்ஸ் அங்க அந்த சைட்ல. ஆமா, இப்போ பூல் புலையா 2, 3லாம் வந்து செமையா கல்லா கட்டுச்சு. இதுவும் அதே ஜோன்ல தான் இருக்கு. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். அதான் இது டைரக்டர் மலையாளி தானே, அந்த பிரியதர்ஷன் சொல்லிட்டு அவர் எடுத்திருந்தாரு. அதான் பார்த்தேன் நானு. ஆமா, ஆனா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு இது போலாம், நம்ம ஜோன்ல இருக்கு படம்னு தோணுச்சு. போனோம். இந்த படத்தை பத்தி மிச்சம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ, ஓகே. தேங்க்ஸ் மேடம். நீங்க பார்த்துட்டீங்க இந்த படம். அதான் போலாமான்னு நியூஸ் இருந்தேன். அப்ப நாளைக்கு தான் நாளைக்கு தான் போகணும். நாளைக்கு மம்மியும் பரதநாட்டியம் 2வும் போறேன். மிஸ்டர் எக்ஸ் அதான் நாளைக்கு. என்ன இவிபி சைட்ல இது படமே இது போடுறானுங்க. இது ஆனா கவுண்ட் ஆளுங்க யாரும் வரமாட்டேங்கிறானுங்க. அதான் வந்து கேன்சல் பண்ணி விட்டுறானுங்க. இவிபி வேல்ஸ் தேட்டர் இருக்குல்ல. ஹலோ, அங்கேயுமா கூப்பிட்டு வரல? எந்த ஊரு ப்ரோ? சென்னை ப்ரோ. சென்னை இவி செம்பரம்பாக்கம் அங்க இருக்குல்ல, வேல்ஸ் தேட்டர். இந்த இவிபி இருக்குல்ல. ஓகே ஓகே. இங்க பரணி ப்ரோக்கும் சென்னையை பத்தி தெரியாது. எனக்கு சுத்தமா தெரியாது. சும்மா ஆமா தான் தெரியும். ஆமா. அதான் குமார் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. முன்னாடி என்னன்னு தெரியல, பக்னா நமக்கு வந்து ஒரு பகலாம் வந்து வித்தியாசமா பேச முடியாத பகலாம். சரி, நமக்கு வந்து இன்னைக்கு டாபிக் ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வந்து 2 படம் பார்த்தேன். ஒன்று தேட்டர்ல, இன்னொன்று ஓடிடியில. தேட்டர்ல பார்த்தது மிஸ்டர் எக்ஸ், ஓடிடியில பார்த்தது சம்பவம் அத்தியாயம் 1. எனக்கு செகண்ட் ஒன் ரொம்ப 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 பிடிச்சிருச்சு, சம்பவம் அத்தியாயம் 1. மிஸ்டர் எக்ஸ் ஒரு டீசென்ட் அல்லது ஒரு பிலோ ஆவரேஜ் ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். மிஸ்டர் எக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, உங்களுக்கு ஆக்ஷன் விரும்பிகளா இருந்தா, ஒருவேளை உங்களுக்கு லாஜிக்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படம் செட் ஆகும். ஆர்யா, கேமரா ஒர்க்கு, டெக்னிக்கல் டீமு, பிஜிஎம் இதெல்லாம் படத்துக்கு பாசிட்டிவ். லாஜிக் இல்லாத சீன்ஸு, ட்விஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ட்விஸ்ட், சில கேரக்டரோட ஆர்க்கு, இது எல்லாமே ரொம்ப படத்துக்கு ஒரு நெகட்டிவ். ஹேக்கிங் சீன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட தமிழ் படம் 3ன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு போச்சு. மொத்தத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன், ஆனால் ஆக்சி சீன்ஸ் அப்புறம் பரபரன்னு ஸ்க்ரீன் பிளே போற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா படம் உங்களுக்கு செட் ஆகலாம். இல்லைன்னா உங்களுக்கு அந்த படம் செட் ஆகாது, சந்தேகமே. அடுத்தது வந்து ஒரு நேற்று நீங்க எல்லாம் சொன்ன சம்பவம் அத்தியாயம் 1. எனக்கு இந்த படத்தை பத்தி 2 டவுட் தான். இந்த படத்தை பாருங்க, தியேட்டர்ல போய் பாத்தீங்களா? பார்த்தேன். இங்க நைட் ஷோ தான் கொடுத்துருந்தாங்க. மலையாள படம் எல்லாத்தையும் மொக்க படத்தெல்லாம் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு இந்த படத்தை என் தியேட்டர்ல போய் பார்க்கல அப்படின்னு கேட்கலாம் தான் நினைச்சேன். தியேட்டர்ல போய் பார்த்திருந்தா ஏன் என்கிட்ட சொல்லல முன்கூட்டியே? ஏன்னா என் படம் தியேட்டர்லயே பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. சாதாரண படத்தெல்லாம் தியேட்டர்ல போய் பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்கன்னா ஒரு சொல்ல தூக்கிடுவாங்க, 2 சொல்ல தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தை சொல்லலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கடைசியில நீங்க தியேட்டர்லயே போல. நைட் ஷோ தான் கொடுத்துருந்தாங்க, 10 மணி ஷோ அந்த மாதிரி தான் போயிருக்கணுங்க. இவ்வளவு பாசிட்டிவா வந்து நீங்க போயிருக்கீங்க இல்லன்னு சொல்ல. பட் ஆனா என்னன்னா 10 மணி ஷோ கொடுத்தா 2.5 மணி நேரம் படம்னா, நான் 12-1 மணிக்கு அங்க இருந்து கிளம்பி வரது வீட்டுக்காச்சு. அப்படியே ஏன் கிளம்புறீங்க? சேலத்திலேயே ரூம் எடுத்து தங்க வேண்டியதுதானே ஹோட்டல்ல? இல்லப்பா, அதான் 3 மணி நேரம் டிராவல் பண்ணி படம் பாக்குறீங்க, ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தங்கிட முடியாதா? சரி, ரைட், ஓகே. அந்த படத்தை பார்த்தேன் இன்னைக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம 2 வகையில ரிவ்யூ போட்டிருக்கேன், வீடியோ ரிவ்யூ. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒண்ணு வந்து ஸ்பாய்லர் இல்லாம, இன்னொன்னு ஸ்பாய்லரோட. உங்களுக்கு இப்ப நான் எது பேசணும் அதை மட்டும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க, ஸ்பாய்லர் இல்லாமலே பேசுங்க. சரி, ரைட், ஓகே. ஸ்பாய்லர் இல்லாம சொல்லணும்னா, கொரியன் ஸ்டைல்ல ஒரு மலையாள படம்னு சொல்லலாம். அதுவும் தமிழ் டப்பிங்க வந்திருக்க படம். குழப்பமான கதை தான். எடுத்துக்கிட்ட கதை வந்து தெளிவான ஸ்கிரீன் பிளேல
ஒரு சூப்பரான ஒரு டைம் லூப் கான்செப்ட் படம் அப்படின்னு சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். நேற்று ஏற்கனவே நம்ம ஸ்பேஸ சொல்லிட்டாலும் அதை வந்து ஸ்பாயிலர்ல சேராதனால சொல்லிடுறேன். சம்பவம் அத்தியாயம் 1 அப்படின்னு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி 2 சம்பவம் பண்ணிருக்காங்க. ஒண்ணு படமே நல்லா சூப்பரா இருக்குது, இன்னொன்று அந்த டைட்டிலுக்கான காரணம் பர்ஃபெக்டா கிளைமேக்ஸ்ல மேட்ச் பண்றது அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. நமக்கு அது நல்லா ஒர்க் ஆயிருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி படம் ரொம்ப எப்படி பிடிக்கும். பிரகாஷ் எனக்கு bro? வந்து விரும்பி மிஸ்டர் எக்ஸ் பார்க்கறது. ட்விஸ்ட் சொல்றீங்களா? புரியல. மிஸ்டர் எக்ஸ் ட்விஸ்ட் மிஸ்டர் எக்ஸ் தானே சொல்றீங்க, மிஸ்டர் ட்விஸ்ட் எக்ஸ் மேல இல்ல, ட்விஸ்ட். மிஸ்டர் எக்ஸ் இல்ல. அது வந்து சம்பவம், இது வந்து சம்பவம் அத்தியாயம் 1 ஓகே. படம். இப்ப இந்த படம் பேர் சம்பவம் அத்தியாயம் 1. நிறைய ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அந்த படத்துலயும் வரும், இந்த படத்துலயும் வரும். அந்த படத்துல வர ட்விஸ்ட் வந்து நமக்கு பல இதே வந்து பிடிக்காம செட் ஆகாம இருக்கும். இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் மட்டும் கணிக்க முடியும். இந்த இதுல எனக்கு வந்து நிறைய அந்த கொரியன் அந்த டைப்ல நிறைய பார்த்தனால இதுதான் இப்படிதான் அப்படிங்கிறது அந்த ஒரு ட்விஸ்ட் மட்டும் எனக்கு ஈஸியா கணிக்கிற மாதிரி இருக்கு. மற்ற எல்லா இடத்துலயும் அது நிறைய ஒர்க் ஆயிடுச்சு. குழப்பமான ஸ்கிரீன் பிளே, ரிப்பீட்டட் சீன்ஸ், டைம் டிராவல், டைம் லூப்பு, சயின்ஸ் ஃபிக்ஷனு, இல்ல த்ரில்லரு, இல்ல அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த ஜானர்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு செட் ஆகும், நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோல வந்து ஸ்பாய்லர் ரிவ்யூ ஒன்று சொல்லியிருக்கேன். என்னென்னலாம் பிடிச்ச சீன்ஸு, இந்த படத்துடைய கதை, இது எல்லாத்தையுமே அந்த ஃபுல் ஸ்பாய்லர் ரிவ்யூல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னா இன்ஸ்டாலையும் இருக்கு, யூடியூப்லயும் இருக்கு, பார்த்துக்குங்க. இல்லை நம்ம ஸ்பாயிலோட இந்த ஒரு 2 நாள் கழிச்சு பேசலாம் அப்படின்னா அந்த படத்தை ஸ்பாயிலர், ஏன்னா நேற்று தான் ஓட்டி ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த ஓட்டி ரிலீஸ் ஆகிக்கிறப்போ ஒரு 2 நாள் கழிச்சு பேசுவோம். ஏன்னா இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு நிறைய ஸ்பாயிலர் இருக்கு, நிறைய டீட்டெயிலா டிஸ்கஷன் பண்ணலாம், பயங்கரமா இருக்கு, ஜாலியா இருந்துச்சு படம். எனக்கு எனக்கு இது மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் எனக்கு செட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. யாரும் பார்க்கலன்னா தாராளமா பாருங்க. தமிழ் டப்பிங் இருக்கு, தமிழ் டப்பிங் சூப்பராகவே இருக்கு. குழப்பமான கதைனாலும் அதை சொல்லியிருக்க விதம் சூப்பரா சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி. செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய எக்ஸ்பிளேஷன் சீன்லாம் வருது, பாருங்க, ஒருத்து. சுமார் ப்ரோ, நீங்க தமிழ் டப்பிங் எந்த பாப்ப நீங்க இந்த படத்தை பாத்துருங்க, நல்லா இருக்கு. சரி, ஓகே. பிரகாஷ் ப்ரோ, டெத் ஸ்டாண்டிங் 2 பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன படம்? டெத் ஸ்டாண்டிங் 2 தெரியல, இன்னைக்கு ட்ரெண்ட் சுட்டு ஃபோன் பண்ணி மம்மி பார்க்க சொன்னாரு. மம்மி போறீங்களா நாளைக்கு? நாளைக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்னைக்கு வந்து மிஸ்டர் எக்ஸ் போனீங்களான்னு என்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்டாரு. போனேன்னு சொன்னேன். படம் எப்படி இருக்குன்னு கேட்டாரு, ரிவ்யூ சொன்னேன். மம்மி பாத்துட்டீங்களா அப்படின்னாரு. மம்மி பார்க்கல அப்படின்னு. சரி நாளைக்கு சேர்ந்து போலாம் இருங்க, எனக்கு மம்மி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நாளைக்கு அந்த படம் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நாளைக்கு அதை பார்ப்போம். நானும் நாளைக்கு தான் போறேன், பார்ப்போம். ஓகே, வேற என்ன ஸ்பெஷல்? மிஸ்டேக்ஸ் வேற யாரும் வீக்கெண்ட் பாத்துருக்கீங்களா? அதான் ஸ்பெஷல். வீக்கெண்ட்ல மிஸ்டர் எக்ஸ் பத்தி பேச வேணாம், எக்ஸ் பத்தி பேசலாம்னு சொல்லிருக்கீங்க. இல்ல இல்ல, சொன்னீங்களா ஒரு இல்லையா? நிமிஷம் விஷால் ப்ரோ, வாரே வா. என்னாச்சு? மிஸ்டர் எக்ஸ் பத்தி பேச வேணான்றீங்க? ஏங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் பாரு, நீங்க வேற ஏதாவது பேசுவோம் வாங்க. நீங்க சொல்லுங்க, படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? விஷால் ப்ரோ, உங்களை எல்லாரும் கலாய்க்கிறாங்கல்ல, எல்லா படத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்றானு, இப்ப போட்டோ அடிங்க. ஆமா, ஆமா, மிஸ்டர் எக்ஸ் எனக்கே செம shock. இல்லைங்க ஏங்க மிஸ்டர் எக்ஸ் நான் பார்க்கலங்க. அப்புறம் நேத்து மட்டும் வீடியோ போட்டிருந்தீங்க, நாளைக்கு வந்து ஒரு ஸ்பைத்துல ரிலீஸ் ஆக போகுது அது இதுன்னு சொல்லி. நான் நீங்க ஆமாங்க நினைச்சேன். ஆமாங்க, இன்னைக்கு போலாங்க, டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இங்க சித்திரை விஷால் வந்துட்டியா? அண்ணா வணக்கம் வணக்கம். ஹாய் ஹாய் ஹாய். என்ன விஷால், என்ன பிரச்சனை, என்ன இது? ராஜன் வகைரா அந்த அரசன், அதான் பிரச்சனை. 23ஆம் தேதி போறாங்களாமே, யாரோ சொல்லியிருந்தாங்க. ஆமாண்ணா ஆமாண்ணா. இந்த சைடு என்னன்னா விக்னேஷ் அப்ப 23ஆம் தேதி ஓட்டு போட போலையா? அளவுக்கு போயிட்டு இருக்கு. 23ஆம் தேதி ஓட்டு. அது ஓட்டு போட போவாங்கன்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கு வச்சிருக்காங்க. பரணி மம்மி எப்படி இருக்கான்? லாஸ்ட் 40 நிமிஷம் நல்லா இருக்குன்னாங்க. அப்ப அது போதும். ஓகே. இல்ல என்ன 23ஆம் தேதி வச்சிருக்காங்க சும்மா ப்ரோ? ஷூட்டிங். ஷூட்டிங்கா? மைக்கிள் பாக்குற ஐடியா இருக்குங்களாண்ணே? அதுதான் உங்க திருச்சியில இது வரைக்கும் ஐடியால இல்ல. ஆனா டால்பில திருச்சியில வந்து டால்பி ஸ்கிரீன்ல அதான் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் ஐடியா இல்ல. அண்ணா பாருங்க, சூப்பரா இருக்கும். பிரகாஷ் ப்ரோ, சும்மா போய் பாருங்க. அப்புறம் சொல்லுங்க வாங்க, வேற ஏதாவது சொல்லுங்க என்னன்னு.
இல்ல ஏதோ சொல்ல வந்தீங்க நீங்க. இது பேசிட்டீங்களா? சியாச்சு விட்டு விட்டு கேக்குது விஷால். சியான் கிளிம்ஸ் பாத்தீங்களா, பேசிட்டீங்களாங்கிறாரு. ஓகே ஓகே. ஆனா எனக்கு கேட்கல விஷால் ப்ரோ பேசுனது. மாயூரன் சொன்னதுதான் கேட்டுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் தாடி நீங்க எடுத்தது ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு எனக்கு. சொல்லுங்க விஷால் சொல்லுங்க. அவ்வளவுதான் பரணி, அவ்வளவுதான். பரதநாட்டியம் 2, மிஸ்டர் எக்ஸ், மம்மி மூணும் நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்கு. மூணுத்தையும் போறேன். மாவீரன் இப்பதான் சொன்னார் பூத் பங்களாவும் நல்லா இருக்கான். வா, what a பிரியதர்ஷன் twist. பிரியதர்ஷன் இங்க கம்பேக் கொடுப்பாருன்னு பார்த்தா ஹிந்தியில போய் கம்பேக் கொடுத்து வச்சிருக்காரு. இப்ப பிரியதர்ஷன் தான் ஞாபகம் வருது. பரணி ப்ரோ, இந்த தருண் மூர்த்தியோட மோகன்லால் ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சுல்ல, அது பேர் என்ன? அந்த படம் பேரு அதிமனோகரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றது. கேரக்டர் இல்ல நேமா கேரக்டர் இல்ல நேம்லாம் ஏதாவது? அதி மனோகரம். மனோகரம்னா அது எனக்கு அழகானது. மனோகரம்னா அழகானது. அது எனக்கு வேர்டு கரெக்டா வரல. ஓகே ஓகே. உண்மையாலுமே பயங்கரமா தான் இருக்காரு. ஆனா அதுதான் ராஜசேகர் ப்ரோ ஒரு படம் தான் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். நான் மம்மி பாட்டு வந்தேன், இப்பதான் பார்த்து வெளியே வரேன். ஸ்பாயிலர் இல்லாம சொல்லுங்க. எப்படின்னு இருக்கு? ரிவ்யூ சொல்லுங்க. மம்மி எனக்கு பிடிக்கல. நம்ம மார்க்கோ படம் மாதிரி, மார்க்கோ சூப்பர்ண்ணே. அது மாதிரி இருந்துச்சு. இது பேய் படமா? அந்த மம்மிக்கெல்லாம் கம்பேர் பண்றப்ப இது வந்து பேய் படம், அவ்வளவுதான். அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு படம். நைஸ். ஒரு 3 பேர் போலான்னு இருந்தோம். நல்ல ரிவ்யூ கொடுத்து மோட்டிவேஷன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஏங்க ஒரு டவுட், வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றாரு என்ன விஜய்? ஆமா பெரம்பூர்ல. பெரம்பூர்ல எஸ், பெரம்பூர்ல. எல்லா வீட்டுக்குமா போறாரு? எல்லா வீட்டுக்குமா இல்ல, அந்த இடத்துல ஜெயிக்கணும்ல விஷால். இல்ல பரணி, ஜெயிக்கணும்னாலும் யாரும் எல்லார் வீட்டுக்குலாம் வீடு வீடா போய் பண்றது இல்லையா பரணி? அந்த தெருவில் நடந்து போவாங்க, அது தெரியும். பட் ஓகே, கரெக்ட் தான். விஷால் இப்ப வந்து கடிக்க போறாங்க உன்ன. வெளியே வரலன்னு சொல்றீங்க, இப்படி வந்தா இப்படி பேசுறீங்க அப்படிமானுங்க. சொல்றேன் இந்த மாதிரி வீடு வீடா போறது ரொம்ப. நானும் அதான் சொல்றேன். அதாவது எலெக்ஷன் வந்துட்டா வேட்பாளர் வீடு வீடா போய் ஓட்டு கேட்கறது அப்படின்றது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதையே ஏதோ பாத்தியா எங்க தலைவர் அப்படின்ற அளவுக்கு பில்டப் கொடுக்குற அளவுக்கு இதுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. ஓட்டு கேட்டுதான் வந்திருக்கீங்க, மக்களை தேடிதான் வர்றீங்க. அதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்துரு? சினிமால இல்ல ஒரு நிமிஷம் கொஞ்சம் கம்மி பண்ணேன். சவுண்ட் ரொம்ப அதிகமா கேக்குது. 27 வயசு ஆயிடுச்சு எனக்கு. 27 வருஷத்துல நான் யாரையும் அப்படி பார்த்தது இல்ல. வீடு வீடா வந்து நான் பார்த்தது இல்ல. இல்ல சினிமா இல்ல இது பண்ணிருக்கலாம். இல்ல விஷாலு, சினிமாலதான் பில்டப் கொடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்கன்னா இப்பவும் அதே பில்டப் கொடுக்குறாங்க. பாத்தியா எங்க தலைவர் நடைய பாத்தியா? எப்பா டேய் அழகுதான்ப்பா, ஒத்துக்கிறோம். மக்களுக்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்ப நிறைய பேர் சேஞ்சஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கான். நீங்க கொடுக்குற பில்டப்ல இங்க பாதி பேர் வெறுத்து போயிடுவான்டா. முக்கியமான விஷயம், நான் ரொம்ப பாசிட்டிவ் தான் ஆரம்பிச்சேன். தயவு செஞ்சு நான் எப்பவுமே சொல்றேன், இந்த ஜோம்பி கூட்டம் ஒண்ணு இருக்கு பத்தியா? இந்த ஜோம்பி கூட்டத்துக்கு இது ஒரு வேலையே கிடையாது. இதே வேலையாத்தான் வந்துட்டு இருக்காங்க. எப்ப பாரு சினிமால பில்டப் கொடுத்தாச்சு, இப்ப அடுத்து அரசியலுக்கு வந்து தலை நீ இப்படி வந்தா ஓகே, அப்படி வந்தா ஓகே, அந்த லெவல்லயே இருக்காருங்க. ராஜசேகர் ப்ரோ, நீங்க வந்து ஒரு பொதுவான ஒரு இடத்துல பேசும்போது கரெக்டா பேசுனீங்கன்னா பரவாயில்ல. பதிலுக்கு திரும்ப நம்மளும் ஊபி கூட்டம், சங்கி கூட்டம்னு அப்புறம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு டேக் நேம் ஓட்ட வேண்டியது வரும். அதனால பொதுவா நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா இருங்க ராஜசேகர் ப்ரோ, ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் நீங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் பேசுறேன். நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் இல்ல அதான் ஒரு நிமிஷம் நீங்க பேசி முடிச்சிட்டீங்க, நான் குறுக்க பேசுறேன். சொன்னா சினிமால ஜோம்பி கூட்டமா இருந்தீங்க, அதே மாதிரி இப்போ இருக்கீங்கன்னு தான் சொல்றேன். அது நீங்க அதிகமா பாதிக்கப்பட்டா அந்த வார்த்தை வரும், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், அதாவது இப்போ அவர் வந்து சொல்றாரு அப்படின்னா, அவர் சொல்றாருன்னா இல்லங்க இது வந்து இப்படிதான் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரின்னு பொதுவா சொல்லலாம். சும்மா ஜோம்பி கூட்டம் எல்லாரும் ஓவரா பில்டப் பண்றாங்க.
எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா இதுவும் வந்து எல்லாம் ஆமா வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கீங்க எங்களுக்கு உங்களுக்கு ஏங்க ஒரு பில்டப் இல்லனா உங்களுக்கு நீங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன் ராஜசேகர் ப்ரோ. நீங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். இருந்துட்டு போட்டுமா? ஆமா ஆமா அதான் சரி ஓகே. அதாவது பதில் சொல்றதுக்கு கரெக்டா இருந்தா கேள்வி உள்வாங்கிட்டு திரும்ப பதில் சொல்றதுக்கு இருக்கும். நம்ம வந்து வந்ததே வந்து நம்ம வயிற்றுல இருக்கிற வயிற்றுச்செல்லாம் கொட்டிடலாம், மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொட்டலாம்னு வந்தவங்க. சரி நீங்க நீங்க ஒரு பெரிய மனுஷன், நீங்க ஒரு பெரிய மனுஷன். சரி உங்களுக்கு நினைச்சேன். ஆனா நீங்க சின்ன பிள்ளைத்தனமா தான் நடந்துக்கிறீங்க. நீங்க கட்டி ஒரு நிமிஷம் வைத்தறிச்சல் சொல்ற அளவுக்கு நாளைக்கே விஜய் முதலமைச்சர் ஆயிட்டா என் வீட்டுல வந்து கோடி கோடியா கொட்ட போறாரு. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? வைத்தறிச்சல் சொல்ற அளவுக்கு எனக்கு என்ன இருக்கு? நான் ஓவரா பில்டப் பண்ணாதீங்கடா. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நாங்க பாத்துட்டோம் அரசியல்ல. ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி நிறைய பாத்துட்டோம்டா. ஓவரா பில்டப் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றோம். நீ வா போடலாம் பேசாதீங்க திரும்ப. ஏன்னா நான் அதான் சொல்றேன், நீங்க வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு ரெஸ்பெக்டபிளான ஆளுங்கறக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து சொன்னதே பொதுப்படையா பேசாதீங்க. தப்பா எதுவுமே சொல்லலையே. நீங்க அப்படி இல்ல இருந்த மாதிரியே நீங்க அரசியல் இருக்கீங்கன்னு தான் சொல்றேன். ஆள் இல்ல என்னை பத்தி நீ தப்பான ஒப்பீனியன் வச்சுக்காத, நான் கொஞ்சம் இப்படித்தான் பேசுவேன் அப்படின்னா சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பேசிக்கலாம். இல்ல நானும் இப்ப தப்பா எதுவும் பேசலையே. இப்ப நீ எல்லாம் எதுக்கு சொல்றீங்க? நான் உங்களை மரியாதை தானே பேசிட்டு இருக்கேன். நீ எல்லாம் சொல்றீங்க. முதல்ல ராஜசேகர் பொதுவா சொல்றாரு, மெதுவா பேசுங்க ராஜசேகர் ப்ரோ. இல்ல இப்ப நான் கத்தவே இல்லையே. மதன் ப்ரோ இல்ல ஒன்னு சொல்லி 2 விஷயம் சொல்றேன். அவர் பேச்சு அப்படிதான் இருக்கும். நான் ரெகுலரா போன்ல பேசுறதுனால தெரியும். அவர் பேச்சு லவுடா தான் இருக்கும். அவர் நார்மல் பேஜ் அதுதான். அடுத்து அவர் நீவா போன் பேசுறது வந்து பொதுவாவே வந்து அவர் இங்க வந்து உங்களை சொல்லல, அந்த நீ அப்படிங்கறது பொதுமைப்படுத்தி சொல்றாரு. நீ சொல்லுவோம்ல அந்த மாதிரி பொதுமைப்படுத்தி சொல்றாரு. அது மாதிரிதான் சொல்றாரு. இந்த பேச்சே பேச முடியலையே. இதுல அரசியல்ல நீங்க என்னெல்லாம் பேசி என்னெல்லாம் பேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சொல்லிடுறேன் இருங்க. ராஜசேகர் ப்ரோ அவர் பிரகாஷ் ப்ரோ பேசினாரு. பிரகாஷ் ப்ரோ இப்போ நானும் இப்ப நாங்க இப்ப மாவீரன் இருக்காரு, விஷால் ப்ரோ இருக்காருன்னா நான் விஷால் ப்ரோ வந்து ஐயோ என்னையா பண்றேன் அங்க இதுன்னு சொல்லிட்டு கேஷுவலா பேசுறது ஓகே. இங்க வந்து நம்ம பொதுவான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பொதுவான இடத்துல பேசும்போது இப்ப நான் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீன்னு சொல்லும் போது இப்ப நான் என்னதான் எடுத்துக்குவேன். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு அவர் பர்சனல் ஃப்ரெண்டு, அதனால நீங்க அந்த இது எடுத்துக்கலாம். நீங்க அப்படி சொல்லும்போது அதுலதான் நான் சொல்றேன் நானு. அப்ப நீங்க பொதுவான இடத்துல வரும்போது அவர் சொல்லுங்க, அதுதான் சொல்றேன். பொதுவான இடத்துல சொல்றாரு, உங்களை சொல்ல அதுதான் விஷயம். ஆனா அவர் எப்பவுமே வாய்ஸ் இப்படித்தான் இருக்கும். அவர் நார்மலாவே நீங்க இன்ஸ்டா வீடியோவும் பாத்துருப்பீங்க, நீங்க அவரோட இன்ஸ்டா வீடியோ யூடியூப் வீடியோ பாத்துருப்பீங்க. அவர் வாய்ஸே அப்படிதான் இருக்கும். நமக்கு வந்து பிரகாஷ் ப்ரோ நீங்க வந்து கிரிட்டிசிசம் வந்து தாராளமா ராஜசேகர் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் வந்ததுல இருந்து நீங்க தாங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒரே சொல்லிக்கிறேன். வந்ததுல இருந்து நீங்க தாங்க பேசிட்டு இருக்கீங்க ராஜசேகர் ப்ரோ. நான் வந்து ரொம்ப ஜெனியூனா நான் சொல்லி போட்டு உங்களுக்கு கேப் கொடுக்குறேன். நீங்க அதை கீப் பண்ண மாட்டேங்கிறீங்க ராஜசேகர் ப்ரோ. அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டுமே இல்ல மதன் என்ன சொல்றாரு கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்க. நான் இதுக்கு பேசுறது கூட பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். நான் எப்படி இருக்கணும்னா நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா அப்படின்ற இந்த டோன்லயே பேசணும்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டோன் இருக்கும். நம்ம 2 பேரும் என்னங்க லவ்வராங்க, நீங்க இப்படி பேசணும்னா நான் அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. ஒரு பொதுவா உங்களை கொஞ்சம் சொல்லி கேட்டேன்னா என்னங்க கொஞ்சமாவது ஏதாவது ஒரு இதோட பேசுங்க. நான் வந்து என்ன சொன்னேன் இல்ல ராஜசேகர் ஒண்ணு ஒரு பாயிண்ட் என்னன்னா ஒருத்தவங்க பேசி முடிச்சிட்டாங்கன்னா அந்த ஃப்ளோ முடிச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம பேசிடலாம். இப்ப அடுத்து ஏதாவது சொல்ல வராங்கன்னா அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம பாயிண்ட் என்ன அப்படிங்கிற அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் மதன் ஒன்று பேசுறாருன்னா அது பேசி முடிச்சுட்டு நீங்க உங்க பாயிண்ட் சொன்னீங்கன்னா எல்லாத்தையுமே கிளியரா கேட்கும். உங்க பாயிண்ட் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு ரிலாக்ஸா சொல்லலாம். இல்லைன்னா ஜஸ்ட் இது கடைசி வரைக்கும் நீங்க வாதம் மட்டும் தான் ஓடிட்டு இருக்காரு. 2 பேரும் என்ன பேச வந்தோம்னே தெரியாம போயிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு கேப் விட்டு அவங்க என்ன சொல்றாங்க, என்ன தப்பாவே சொன்னாலும் அவங்க பேசி முடிச்ச அப்புறம் கேட்டு அதுக்கப்புறம் பாட்டு அடுத்து சொல்லலாம். அவ்வளவுதான். அதே மாதிரி நார்மலாவே பேசலாம். அது நம்ம உங்க நிறைய பேருக்கு அது எப்படின்னா உங்களோட டோன் தெரியாது, இல்லை போன்ல பேசுற டோன் இந்த இதுல நார்மல் டோன் என்னன்னு தெரியாது. அது வாய்ஸ் இது இப்போ நார்மலாவே பேசலாம். இல்லை நார்மலா பேசுறது சண்டை போடுற மாதிரி இருக்கும். நார்மலா ஏதாவது ஒன்று சொன்னாலே இவங்க சண்டை போடுறாங்க போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இல்ல பிரகாஷ் ப்ரோ, அதாவது இப்ப நம்ம வந்து இந்த ஒரு ஃபேன் ஸ்பேஸ்ல போய் பேசுற மாதிரியோ இல்ல மித்த ஸ்பேஸ்ல போய் சண்டை போடுற மாதிரியே இல்லை. இந்த ஸ்பேஸ்க்கே வந்து என்னன்னா ஒருத்தவங்க ஒரு கருத்து முன் வைக்கிறாங்கன்னா அதை கேட்டுட்டு திரும்ப பதில் சொல்றது இப்படிதான். அதுக்குதான் இந்த ஸ்பேஸ்க்கு வந்து பேசுறது. இந்த ஃபேன் ஸ்பேஸ்ல போற மாதிரி மாத்தி நம்ம அது இதுன்னு பேசுறது. நான் எனக்கு வந்து என்னன்னா இந்த ஜோம்பி கூட்டம் அது இதெல்லாம் சொன்னார் பாத்தீங்களா,
அதெல்லாம் வந்து எனக்கு நானும் இத்தனை நாளா நான் வந்திருக்கேன், பாலிடிக்ஸ் பேசியிருக்கேன். எந்த இடத்துலயும் வந்து இவங்க வந்து கொத்தடிமை கூட்டம், இவங்க வந்து 200 ஊப்பி, இந்த கொத்தடிமை கூட்டத்துக்கு எப்பயும் அந்த மாதிரிலாம் என்னைக்குமே நான் பேசுனது கிடையாது. ஒரு இடத்துல பொதுவா வர்றோம்னா இப்ப விஜய் மேல குற்றச்சாட்டு எங்களுக்கு இருக்கு, இத்தனை நாளா கேம்பெயின் போகாம இன்னைக்கு வந்து கேம்பெயின் போயிருக்காரு, இதுவே இந்த நீங்க அந்த மாதிரி தாராளமா சொல்லலாம். தாராளமா நீங்க சொல்லலாம். நீங்க இந்த மாதிரி பேசணும்னா ஃபேன் ஸ்பேஸ்ல போயிட்டோ வேற ஏதாவது ஸ்பேஸ்ல போயிட்டோ நீங்க வந்து தாராளமா இந்த மாதிரி பேசலாம். ஏன்னா அதுக்குன்னு தனியா ஸ்பேஸ் நடத்துறாங்க. நீங்க வந்து ஜோம்பி கூட்டம்னு வந்துட்டு எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு இருக்காங்க. இப்ப சங்கி கூட்டம்னு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பேசணும்னா நம்ம பொலிட்டிக்கல் டிபேட் பண்ண முடியுமா? ஒருத்தங்களுக்கும் ஒரு கட்சி பிடிச்சிருக்கு, ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா எந்த கட்சியும் வந்து இங்க வந்து 100% பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் தான் இருக்கு. எல்லா கட்சி பில்டப் பண்றாங்கன்னா இப்போ இத்தனை வருஷமா முதலமைச்சர் டீ குடிக்காம இன்னைக்கு தான் போய் முதலமைச்சர் வீட்டுல போய் டீ குடிக்கிறாரு. அது எதுக்காக குடிக்கிறாங்க? அது வந்து அவங்க வந்து நான் இந்த அளவுக்கு ஆக்சசபிளா இருக்கேன், நான் இந்த அளவுக்கு மக்களோட எங்களோட இணைஞ்சு இருக்கிறாங்கிறத அது காட்டுறதுக்கு தான் போறாங்க. அது வந்து அரசியல்வாதிகள் எல்லாருமே எல்லாம் பண்றதுதான். இவரு வந்து இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சதுனால இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தெரியுது, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடியுமே 2016 போய் ஸ்டாலின் டீ குடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடியுமே எல்லாம் வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா விஜய் முதல் டைம் வரும்போது அவங்க எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஒரு ஓகே புதுசா இருக்கு, இந்த மாதிரி வந்திருக்காங்கிற கணக்குல அவர் சொல்றாரு. இதுல எதுக்கு நம்ம போயிட்டு விஜய் மேல கிரிட்டிசிசம் வைக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு, சம்பந்தம் எல்லாம் பிடிச்சி எதுக்கு கடிச்சு வைக்கணும்? அவ்வளவுதான் என்னோட இது, அவ்வளவுதான். விஜய் இல்ல ஒரு நிமிஷம், நான் இல்ல விஜய் எங்கேயுமே நான் சொல்லல. விஜய் பண்றது இது எல்லா கட்சிக்காரங்களும் பண்றதுதான். அதை எதுக்கு நீங்க சினிமால எப்படி பில்டப் கொடுத்து இது பண்ணீங்களோ அதே மாதிரி இப்பவும் ஏன் அந்த பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்டேன். நான் ஜோம்பி கூட்டம் சொன்னதும் அந்த ஒரு கூட்டத்தை மட்டும்தான். ஏன் உங்களுக்கு ஃபீல் ஆகுது? நீங்க இப்ப அந்த கூட்டத்துல இருக்கீங்களா? இல்ல ப்ரோ, விஷால் ப்ரோ சொன்ன இன்டென்ஷன் என்ன, இப்போ என் தொகுதியிலே நிக்கிறாங்கன்னா தொகுதியில நிக்கிறாலே வர்றது கிடையாது. அந்த கட்சி அந்த ரொம்ப அடிமட்ட தொண்டர்கள் தான் வருவாங்க. அந்த ஜோன்ல எனக்கு வந்து நான் ஆரம்பத்துல இருந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா நான் எதிர்பார்த்து இல்ல புதுசா விஜய் தமிழ் கூட பண்ணாரு. அவரு பண்ணிட்டு பட் விஷால் ப்ரோ சொன்னது, விஷால் ப்ரோ அவரோட பாயிண்ட் ஆஃப் சொன்னாரு, நிக்கிற எம்எல்ஏ நான் பார்த்தது இல்லைன்னு சொன்னாரு. சேம் எனக்கும் அப்படிதான். என் தொகுதியில் நிக்கிற ஆள் வந்தது கிடையாது. அவங்க கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற சொல்லதான் அவர் சொன்னாரு. இல்ல எல்லா தொகுதியிலுமே அந்தந்த கேண்டிடேட் வருவாங்க. எல்லா கேண்டிடேட்டும் வருவாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த கேண்டிடேட் போறாங்க. ஒவ்வொரு தெருவுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வீடு பிரச்சாரம் பண்ணுவாங்க. எங்க தெருவுல எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஓகே பிரகாஷ் ப்ரோ. ஆனா விஷால் ப்ரோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ தான் சொன்னாரு. அவருக்கு தானே பதில் சொல்லணும். அவர் மட்டும் தமிழ்நாட்டுல அவரு எங்கேயோ ஒருத்தர் போறாருங்க. அவரு பார்த்தது இல்லன்னு தானே சொன்னாரு. நான் பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரி தானே அவர் சொன்னாரு. அப்படின்னா அவருக்கு பதில் சொல்லணும் ப்ரோ. அப்படின்னா அவருக்கு தானே பதில் சொல்லி இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். இல்ல நீங்க பார்த்தது இல்ல, ஆனா இப்ப இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிருக்கணும். அவர் சொன்னது வந்து விஷாலுக்கு தான் சொன்னாரு. எல்லாருமே எல்லா டைம்லயும் எலெக்ஷன் டைம்ல இது போல பண்ணிட்டு தான் இருக்காங்க, இது போல பில்டப் பண்ணாங்கன்னு அவர் சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன வார்த்தை நான் சரின்னு சொல்ல வரல. ஆனா இது போல நடந்ததே இல்லை நீங்க சொல்றீங்களே, அதுக்குதான் சொல்றேன். நானும் பார்த்தது இல்ல ப்ரோ. நானும் தெரியல, நான் செவ்வாகரத்துல இருக்கான்னு தெரியல. அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 14 வேட்பாளர் இருக்காங்கன்னா முக்கிய கட்சிகள் 4-5 வேட்பாளர் பூராமே தெருவா வீடு வீடா பிரச்சாரம் பண்ணதான் செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்சி கிழக்குல அந்த இனிக்கை இருதராஜன் ஒருத்தர் மார்க்கெட் வந்த பகுதிக்கே 3 தடவை 4 தடவை வந்துட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு தெருவுக்கும் 3 தடவை 4 தடவை வந்துட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு வீட்டுக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி புது கட்சிகளா இருந்தா கூட கம்யூனிஸ்ட் இவங்க மாதிரிலாம் வீடு மாடி இருந்துச்சு, மாடி மேல வரைக்கும் ஒவ்வொரு வீடா ஏறி கம்யூனிஸ்ட் கட்சியில அவங்களாம் நோட்டீஸ் கொடுத்து வீட்டுக்கு வருவாங்க, வேட்பாளரே வருவாங்க கூட. நான் இத்தனை வரைக்கும் எல்லா எலெக்ஷன்லயும் அப்படிதான் பாத்துட்டு இருக்கேன். எங்க தொகுதி பூராமே இப்படிதான் நடக்குது. பெரும்பாலான தொகுதிகள் பூரா இப்படிதான் இருக்கும். அவுட்டர் ஏரியா பூரா இப்படிதான் இருக்கும். முக்கியமா டெல்டா பகுதிகள், அது போக கிராமத்து பகுதிகள்லாம் நீங்க வீடு வேட்பாளர் வரலன்னா அதாவது வீட்டுக்கு வீடு வரலாம் கூட விட்டுருவாங்க. ஆனா தெருமுனை பிரச்சாரம் போனால ஈகோ பிரச்சனை வரும் மக்களுக்கு. வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டு கூட நேரிலேயே வர மாட்டாரு, அப்புறம் எப்படியா ஓட்டு போடுறது, ஈகோ பிரச்சனை வரும். அதான் பிரச்சனை. நீ காசு கொடுக்கறது அதெல்லாம் விஷயம், அடுத்த விஷயம். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் தலைவரே. இப்ப ஆக்சுவலா எங்க தொகுதியில வந்து இல்ல ஷாப்பா போயிட்டு இது பண்ணாருங்க, கேன்வாஸ் பண்ணாருங்க, ஒவ்வொரு கடையா போய் கூட. முனிஷ் பாண்டியன் ராஜசேகர் சொல்ல வர சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி கேண்டிடேட்டே பார்க்கல அப்படின்னு சொல்றது பண்றாங்கல்ல. நான் வந்து 2006 ஏதோ ஒரு எம்பி எலெக்ஷன் சரியா, சரத் சார் வந்து நின்னாரு தூத்துக்குடி திருநெல்வேலி. அப்ப திருநெல்வேலி தொகுதியா தான் இருந்தது. எங்க ஏரியாக்கெல்லாம் வந்து எம்பி எலெக்ஷன் உள்ளவங்கலாம் வரமாட்டாங்க, மெயின் ஏரியாவுக்கு வருவாங்க, அப்படியே அங்க நின்று பேசுவாங்க, அப்படியே போயிருவாங்க. ஒவ்வொரு தெருவா, அதாவது தூத்துக்குடிக்குள்ள முக்கியமான தெருக்கள் எல்லாத்துலயும்
அப்போ வந்து சரத்குமார் பீக்கு நான் சொல்றது எம்பி எலெக்ஷன்ல நிக்கிறப்ப தோத்து போயிட்டாப்ல. ஒவ்வொரு தெருக்குள்ளேயும் வந்து அந்த தெரு முக்குல பேசிட்டு அதுக்கப்புறமா பார்த்து எல்லாரையும் அந்த மாதிரி கேம்பெயின்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால சொல்றேன், அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் தெரு தெருவாய் போய் ஓட்டு கேட்டார் அப்பெல்லாம் யாருமே பேசல. அது அவங்களுடைய கடமை. எப்படி நமக்கு ஓட்டு போடுற ஜனநாயக கடமையோ அதே மாதிரி ஐயா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு தெருக்கும் போய் கேட்கறது அப்படின்றது அவங்களுக்குள்ள இது. அதை வந்து நம்ம பெருசா பில்டப் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட். அது வந்து நடக்கணும். பிரகாஷ் ப்ரோ, அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்கல்ல, அதுல அந்த லோக்கல் ஆளு கேண்டிடேட் இருப்பார்ல, அவரை நான் பார்த்ததே கிடையாது. வந்து காலேஜ் பசங்க ஒரு 4 பெருசுங்க இப்படி வந்தா கேம்பெயினிங் பண்ணி பார்த்துருக்கேன். என் தெருவுல எல்லாம் வந்து நோட்டீஸ் கொடுக்கறது, ஓட்டு போடுங்கன்னு சொல்றது. தெரியல அந்த சைடு எப்படி இருக்குன்னு தெரியல. கர்நாடகா இந்த சைடு உண்மையாலுமே எனக்கு அப்படிதான், நான் பார்த்தது இல்ல, அதனால அப்படி சொன்னேன். 34 தொகுதி இருக்கு. நான் கர்நாடகால சொல்றேன், கர்நாடகால சொல்றாரு. நான் இங்க தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்குன்னா கிட்டத்தட்ட 200 தொகுதிகள்ல இந்த நிலைமை தான். வேட்பாளர் வரணும். 34 தொகுதிகள் ஸ்டார் கேண்டிடேட் தொகுதிகளா மாறிடும். ஸ்டார் கேண்டிடேட் பெரும்பாலும் வரமாட்டாங்க. அவங்க வந்தா எப்பயாவது ஒரு தடவை இப்ப திருச்சி கிழக்கு வந்து இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்ல, திருச்சி கிழக்கு இப்ப ஸ்டார் தொகுதி இப்ப இந்த எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்க விஜய் நிக்கிறார். இந்த தொகுதியில விஜய் வந்து ஒரு தடவை தான் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. அது எப்படின்னா வேட்பாளர் வந்து நாமினேஷன் பண்ண வந்திருக்காருல்ல, அந்த நாமினேஷன் பண்ணிட்டு நேரா பிரச்சாரத்துக்கு ஒரு தடவை வந்தார், மறக்கடா பேர் பிரச்சாரம் பண்ணாலும் போயிட்டாரு. இன்னும் ஒரு தடவை மிஞ்சி போனா வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஸ்டார் கேண்டிடேட்ஸ் பூரா அந்த ஒரு தடவை 2 தடவை தான் வருவாங்க. அவங்க வீட்டுக்கு வீடு பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேரா தான் இருக்கும் அது. இப்ப கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் இருக்காருன்னா அவர் அங்க போய் ஒரு தடவை பிரச்சாரம் பண்ணா, ஒரு தடவை அங்க ஒரு வாக்கிங் மாதிரி போவார். என்னன்னா அது பேர் என்ன, நடைப்பயண பிரச்சாரம்னு சொல்லிட்டு போவாங்க. அது போய் ஒரு தடவை பண்ணுவாங்க, அதோட முடிச்சுவாங்க. பெரும்பாலும் ஒரு தடவை 2 தடவை முடிச்சுவாங்க ஸ்டார் தொகுதியில் பூரா. அந்த மாதிரி தொகுதியில் ஒரு அதிகபட்சமே 30-34 தொகுதி தான் இருக்கும். மிச்சம் இருக்க 200 தொகுதிகளிலுமே வேட்பாளர்கள் வந்து பெரும்பாலும் அந்தந்த தெருவுக்கு போவாங்க. அந்தந்த ஏரியாக்குள்ள எல்லாம் முங்கி பெரும்பாலும் தெருமுகனை பிரச்சாரம் நடக்கும். அந்த தெருமுனையில நின்று மீட்டிங் போடுவாங்க, வண்டியில நின்று பேசுவாங்க, இல்ல நடந்து வந்து சில தொகுதிகள் நடந்து வந்தே தெருவுக்குள்ள பேசிதான் ஆகணும். அப்படி இருந்தாதான், ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இல்ல, இன்னைக்கும் இல்ல, எல்லா காலத்துக்கும் காலகாலத்துக்கும் உள்ளது மக்களோட நிலையில மனநிலைங்கிறது ஒரு ஈகோ பிடிச்சது. நீங்க என்ன வேணா காசு கொடுங்க, என்ன ஜாதி வேட்பாளர் கூட நீங்க என் ஜாதி வேட்பாளராகவே நீங்க இருந்தாலும் நீங்க என்கிட்ட வந்து ஓட்டு கேட்டீங்களா, ஓட்டு கேட்டாதான் ஓட்டு போடுங்கிற மனநிலை கிட்டத்தட்ட 20% ஓட்டு, 20-25% ஓட்டு அப்படிதான் இருக்கும். கட்சி சார்பா 20% ஓட்டு இருக்கும். இந்த திமுக ஒரு 20%, அதிமுக ஒரு 20%, நியூட்ரலைஸா ஒரு 30-40% இருக்கும். இந்த 30-40% எலெக்ஷன் டைம்ல தான் முடிவு பண்ணும். எப்படின்னா எலெக்ஷன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு பண்ணணும். என்னன்னா யார் ஜெயிக்க போறா, ஜெயிக்கிற தகுதிக்கு ஜெயிக்கிற கட்சிக்கு ஒரு ஓட்டை போட்டோம்னு ஒரு 10% குரூப் இருக்கும். அப்புறமேட்டு பணம் வாங்கிட்டு யாரு அதிகம் பணம் கொடுக்கல அவங்களுக்கு ஓட்டு போடலாம் ஒரு 5% குரூப் இருக்கும். ஆனா பேலன்ஸ் குரூப் என்கிட்ட வந்து ஓட்டு கேட்டானா நான் அவனுக்கு ஓட்டு போடுவேன். ஏன் இஷ்யூ, என்னோட ஈகோ இஷ்யூ. என்கிட்ட ஓட்டை கேட்கல, ஓட்டை கேட்காத நான் ஏன் ஓட்டு போடணும்? என்கிட்ட வரவே இல்லை, நான் வேட்பாளரே பார்க்கலையே. ஜெயிச்சுட்டு நீ தொகுதி பக்கம் வராம போ, நல்லது பண்ணு, நல்லது பண்ணாம போ. ஆனா என்கிட்ட ஓட்டு கேட்டு வான்னு சொல்லி ஒரு 10%, 15%, 20% குரூப் இருக்கு. அப்படி இன்னமும் இருக்கு. அது ஒரு ஈகோ பிடிச்ச குரூப். ஓகே, அது கண்டிப்பா நான் இத்தனை எலெக்ஷன் பார்த்திருக்கேன். இன்னமும் அதை 100% அது மாதிரி யோசிப்பாங்க. வேட்பாளர் வந்து நேர்ல வரணும், ஒரு தடவையாச்சும் வரணும். ஒண்ணு என் வீட்டுக்கு வரணும்னு நினைக்க மாட்டாங்க, அடுத்து என் தெருவுக்கு வரணும், அடுத்து என் ஏரியாக்குனாச்சும் வரணும். ஏரியாவுக்கு வந்து அவன் வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணி மோளம் அடிச்சு அங்க வந்து நின்று ஓட்டு போடுங்கம்மா, ஓட்டு ஏன் சின்னத்தை பார்த்துன்னு சொல்லி அவங்க சின்னத்தை காமிச்சு கேட்டாதான் மன நிறைவாயிரும். அப்பாடா நம்மளை கேட்டாரு, நம்ம ஒரு ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு ஒரு 10-20% ஆட்கள் இன்னமும் இருக்காங்க. இது இன்னமும் நடைமுறையில தான் இருக்கு. இன்னும் எலெக்ஷன் கேம்பெயின் முடிகிறதுக்கு 4 நாள் இருக்கா. எங்க ஏரியால ஏடிஎம்கே மட்டும்தான் வந்து ஓட்டே கேட்டிருக்காங்க. மத்த எந்த கட்சி வரைக்கும் வரல. அது போக நாம் தமிழர் அப்புறம் அந்த சுயேட்சை நிக்கிறவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. மீதி எல்லாம் ஒரு ஆச்சரியத்தக்கமான விஷயம் தெரியுமா, டிஎம்கேல வந்து நான் சொன்ன மாதிரி வேட்பாளர் ஒரு தெருவுக்கு மட்டும் 3 தடவை வந்துட்டு போயிட்டாரு. அது இல்லாம கட்சி உறுப்பினர் வந்துட்டு போயிட்டாங்க. டிவிகேல ரசிகர்களும் தொண்டர்களும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போன வாரத்தில் பிரச்சாரமே பண்ணலன்னு சொன்னேன். இப்ப இந்த ஒரு 3 நாளா நல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதிமுக இருந்து இன்ன வரைக்கும் தெருவுக்கு பிரச்சாரத்துக்கு வரல. தெருவுக்குன்னு இல்ல, எங்க ஏரியாக்கு எங்க பகுதிக்கே பிரச்சாரத்துக்கு வரல. காலையில பூத்துல போய் விசாரிச்சா இல்லங்க, பூத்துல போய் விசாரிச்சா அதிமுக சொல்றாங்க எப்படியும் தோக்க போறோம். அது எப்படின்னா, அதாவது சில தொகுதி வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒரு வந்து அன்கோ தான். எங்கெல்லாம் வந்து இந்த ஓட்டு நமக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, நம்ம யாராவது ஒருத்தர் தோக்கடிங்கன்னு நினைச்சாங்களா, அப்ப ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துருவாங்க. அதுதான் இப்ப உங்க தொகுதியில் நடக்குது. இல்ல அது என்ன கதைன்னு தெரியல. ஆனா என்ன கேண்டிடேட் பயங்கரமா இருக்காரு. ராஜசேகர் ப்ரோ, நீங்க எந்த தொகுதி ப்ரோ? ராஜசேகர் ப்ரோ தூத்துக்குடி.
தூத்துக்குடியா? இப்ப தூத்துக்குடினா ஏடிஎம்கே மட்டும் தான் வந்து கேட்டிருக்காங்க, டிஎம்கே கேட்கல, நாம் நான் தமிழர் சொல்றது கேட்கல. எங்க தெருவுல வந்து எங்க ஏரியாவுல வந்து கேட்டது. அததான் சொல்ற ராஜசேகர் ப்ரோ. அதான் ஏடிஎம்கே கேட்காது, டிஎம்கே கேட்கல, என்டிகே கேட்கல, டிவிகே கேட்கல. இந்த 3 கட்சியுமே வந்து கேட்கல இல்ல, 4 முனை போட்டு கேட்கல. இப்போ விஷால் ப்ரோ வந்து அவரோட விஷால் ப்ரோ என்ன அந்த பாயிண்ட் இருந்து இப்ப நீங்க எப்படி உங்களோட இதுக்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியான இவங்களுமே வரல, நியூ பார்ட்டியுமே வரல. விஷால் ப்ரோ 5 வருஷத்துக்கு இல்ல நான் ராஜசேகர் ப்ரோ. சரி இருங்க, நான் ஒரே நிமிஷம் போன் வந்துருச்சு, பேசிட்டு வரேன் ஒரு நிமிஷம். சரி அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். திருச்சி இப்போ கிழக்க பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கேண்டிடேட்டு ஜெயிக்கணுங்கிற முனைப்போட அவர் பயங்கரமா செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா என்னன்னா அவரை தாண்டி இந்த வேலைகள் நடக்கலாம், வேலை செய்யற வேலை செய்யலாம் ஏடிஎம்கேல. ஏன் அவங்கள கேட்டா எப்படியும் தோக்க போறோம், எதுக்கு இந்த வெயில போய் அலைஞ்சிக்கிட்டு, எப்படியும் பண்ண போறோம், எதுக்கு இந்த போய் செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற காசையே ஆட்டையை போட்டுறாரான்னு தெரியல. இங்க நிறைய ஆட்கள் வந்து அவங்க கேண்டிடேட் கொடுக்குற காசை வந்து செலவு பண்றது இல்லை. அவங்க ஜாலியா ஜம்முன்னு இருக்கிறாங்க, வெயில் அலையாம. இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது இப்போ வந்து திமுக வேட்பாளரும் டிவிகேல தொண்டர்களும் தான் இங்க வந்து எப்படியா முனைப்பா இருக்கிறாங்க. இங்க வேற யாரும் இங்க முனைப்பா இல்லை. ஆனா டிஎம்கேல வந்து வேட்பாளரும் சரி கட்சியும் பயங்கர வேலை செய்யுது. இங்க டிஎம்கேல எப்படியானா ஸ்டார் கேண்டிடேட்டா மாறிடுச்சு, தொகுதியா மாறிடுச்சு. இப்போ இங்க வந்து விஜய் ஜெயிச்சுட்டா அந்த இனிகே இருதராஜ் அவர்களுக்கு அடுத்த முறை வந்து மினிஸ்டர் போஸ்டிங் அளவு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இங்க அவங்க ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு. அதனால அவர் இங்க இன்னும் பயங்கரமா வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படியா ஜெயிச்சிடணும். ஏன்னா எனக்கு ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா இங்க 2 மினிஸ்டர் இருக்காங்க திருச்சிக்கு. ஒன்னு கே நேரு இருக்கிறாரு, இன்னொன்னு மகேஷ் பொய்யாமொழி அவர் இருக்காரு. 2 பேர் இருக்கும்போது 3வது மினிஸ்டர் போஸ்டிங் இல்லைங்கிற மாதிரி தான் போன தடவை அவருக்கு தரல. ஆனா இந்த முறை என்னன்னா அவர் விஜய் ஜெயிச்சுட்டா கண்டிப்பா நீங்க தான் மினிஸ்டருங்கிற மாதிரி ஒரு வாய்மொழி உத்தரவு இருக்கும் போல இருக்கு. அதனால என்னன்னா ஒரு வாரமா அவர் பயங்கரமா வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வாரம் இல்ல, ஒரு 15-20 நாளே பயங்கர வேலை பண்றாரு. இங்க பீக்ல போயிட்டு இருக்கு பிரச்சாரங்கள் எல்லாம். பிரகாஷ் ப்ரோ விஜய் வந்து பெரம்பூரை தான் டார்கெட் பண்றாரு ப்ரோ, திருச்சியை விட்டுட்டாரு. அவரே பெரம்பூரை மட்டும் தான் டார்கெட் பண்றாரு. அதான் இன்னும் ஒரு தடவை திருச்சிக்கு வந்தாலும் தெரியும் திருச்சி நிலவரம் அவருக்கு. ஏன்னா இது வரைக்கும் வந்து திருச்சி கிழக்கு வந்து கொஞ்சம் இருக்கு ப்ரோ. அதனாலதான் வந்து அவர் இங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றாரு. அதே போல இப்ப எல்லா வீடெல்லாம் வரல, ஆல்ரெடி வந்து ஒரு சீட்டை முடிவு பண்ணிட்டு அங்க மட்டும் வந்துட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். சரி இப்ப நீங்க முனிசிபாலிட்டி சென்னை ஏரியாவா? பெரம்பூர் பக்கம் தான். சரி பெரம்பூர் நிலவரம் எப்படி இருக்கு? அங்க ஆர்டி சேகர் வெர்சஸ் விஜய், அங்க எப்படி இருக்கு நிலவரம்? அதான் டிஎம்கே டிவிகே தான். அது பாமக சீன்ல தெரியும். பாமக வந்து அவங்க வந்து அவங்களாம் அங்க திலக பாமாவா அவங்க திலக பாமா தான் நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் டெபாசிட் போயிருவாங்க, அது டெபாசிட்டே கிடைக்காது. இவங்க 2 பேர்த்துல யாரு நோட்டபிள் கேண்டிடேட் தானே திலக பாமா எல்லாம்? முன்னாடி நோட்டபிள் தான். அவங்க சொந்த தொகுதியில நிக்கும் போது டெபாசிட் இழந்தவங்க. அவங்க வெளி தொகுதி மாத்தி நிப்பாட்டு என்ன பண்ணுவாங்க? சொந்த தொகுதியில டெபாசிட் போனவங்க. அவங்க எல்லாம் வாய்ப்பே கிடையாது திலக பாமாலாம் இப்போதைக்கு உள்ள நிலவரம். போன முறை வந்து ஒரு நிமிஷம் இல்லண்ணே, ஒரே நிமிஷம் முனிஷ் ப்ரோ, ஒரே நிமிஷம். இல்ல பிரகாஷ் அண்ணே, இது தெய்வசன் தப்பா நினைக்காதீங்க. எனக்கு என்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த டெபாசிட்னா அப்படி என்ன, அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த டெபாசிட் கேட்கறது இல்ல, தொகை 6 பாகமா பிரிச்சு அதுல 16% மாதிரி சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்கல்ல, அவங்க ஓட்ல இருந்து 1/3 எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த டெபாசிட்டை இழந்துட்டாங்கன்னா இப்போ அது என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்? இது கொடுக்கறதுக்கு காசு கட்டிருப்பாங்கல்ல, அந்த டெபாசிட் அந்த அமௌண்ட் வராது. ஓ, சோ இப்போ இந்த 1/3 எடுத்துட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் வரும். இப்போ செகண்ட் பிளேஸ் வரவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துரும். ஓ ஓகே, அதாவது 1/3 கணக்கு கிடையாது, 1/6 கணக்கு. இல்ல 1/6 கணக்கு டோட்டல் ஓட்ல 1/6. ஓகே, டோட்டல் ஓட்ஸ் நீங்க அந்த தொகுதியில வந்து நீங்க வந்து வாங்குற ஓட்டுல 1/6 வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. பாராளுமன்றத்துக்கு வந்து 25,000 நினைக்கிறேன். இதுக்கு வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் 10,000 கட்டுவாங்க நினைக்கிறேன் டெபாசிட் தொகை. ஓகே, தேங்க்யூ. இதுதான் தெரியுது, நன்றி. சூப்பர். ஆனா என்னன்னா அவங்க திலக பாமாக்கெல்லாம் அங்க டெபாசிட் கிடைக்க சந்தேகம் தான். அங்க வந்து டிவிகே பிளஸ் டிஎம்கே அங்க வந்து 2 பேரு. விஜய் நிக்கிறதுனால வந்து பெரம்பூர் வந்து ஸ்டார் தொகுதி இதுல வரும், கேட்டகரியில வரும். இப்ப அங்க ஆர்டி சேகருங்கிறது போனாடி 50% வந்து ஜெயிச்சிருந்தாரு. 54 52 வாங்கியிருந்தாரு.
இந்த முறை வந்து விஜய் நிக்கிறாரு, அங்க எப்படி இருக்கு நிலவரம்? அதுதான் கேக்குறேன் முனிஷ் பாண்டியனா. ஆக்சுவலா பிரகாஷ் ப்ரோ இங்க வந்து நிறைய காசு கொடுப்பாங்க ப்ரோ அந்த ஏரியால. அங்க வந்து கொஞ்சம் நிறைய ஸ்லம்ஸ் எல்லாம் இருக்கு ஓகேங்களா. ஸோ காசு வந்து மேக்ஸிமம் தருவாங்க. அதே போல அங்க நிறைய ரசிகர்கள் இருக்காங்க ப்ரோ. விஜய் பார்க்கணும் அந்த மாதிரி ரசிகர்களும் இருக்காங்க. அந்த இடத்துல காசு வந்து எந்த அளவுக்கு செலவு பண்றாங்களோ அதை பொறுத்தும். அதே போல அவர் மேல அதிருப்தியும் இருக்கு. 2 டைம் ஜெயிச்சுட்டு இருக்காரு. 2 டைம் ஜெயிச்சு இந்த மழை டைம்லாம் வந்து அந்த டைம்லாம் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருக்காங்க. ஸோ அதே போல கிறிஸ்டியன்ஸ் நிறைய இருக்காங்க, நிறைய சர்ச்சஸ்லாம் இருக்கு, நிறைய கிறிஸ்டியன்ஸ் ஓட்டும் நிறைய இருக்கு. அதெல்லாம் வச்சுதான் பண்றாங்க. ஆனா டஃப் தான், ரொம்ப மார்ஜின்லாம் ஜெயிக்க முடியாது. விஜய் ஜெயிச்சாலும் பெரிய மார்ஜின் வராது. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என் கூட ஒர்க் பண்றவங்களே 2-3 பேர் இருக்காங்க. அவர் போட மாட்டாரு. ஆனா அவங்க வீட்டுல இருக்கிற ஒய்ஃப், அவங்க லேடிஸ் எல்லாருமே வந்து விஜய் தான் போடணும்னு அவரை கன்வின்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு நிறைய. அதே போல நிறைய வந்து இந்த வாட்டி மற்ற தொகுதிகளை செலவு பண்றத விட காசு அதிகமா கொடுத்து நீங்க ஜெயிச்சாகணும்னு டிஎம்ல அந்த எம்எல்ஏ பிரஷராங்க. ஸோ காசுனால மாறதுக்கு வாய்ப்பு இல்ல. எப்பவுமே கடைசியா விட்டமின் தான் பேசுங்க கடைசி எலெக்ஷன்ல. ஆனா வந்து இந்த ஸ்டார் தொகுதியில அந்த விட்டமின் வந்து வேலை செய்யுமா இல்லையாங்கிறத இந்த எலெக்ஷன்ல நம்ம பார்க்கணும். ஏன்னா எப்பவுமே கடைசி கட்டத்துல பணம் தான் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். கடைசி 3 நாள் அந்த பணப்புழக்கம் வந்து பயங்கரமா 2016 வந்து ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு அந்த தொகுதியில. வந்து வெற்றிவேல் ஒருத்தருந்தாரு, அவர் இறந்துட்டாரு. சரிங்க, அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இறந்துட்டாரா தெரியல. அவர் இல்ல, அதுக்கப்புறம் டிடிவி கட்சிக்கு எதுவும் போனார். அவர் இருக்கும்போது ஏடிஎம்கே ஓட்டு கொஞ்சம் இருந்தது. இப்போ இந்த ஓட்டுலாம் ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் வந்து பாமகக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது டவுட் தான். ஸோ அப்போ அவங்க வந்து ஒன்று டிஎம்கேக்கு போட்டாலோ இல்லை அவங்க வந்து டிவிகேக்கு போட்டாலோ அவங்களுக்கு அந்த வின்னிங் சான்ஸ் கிடைக்கும். அதுதாங்க மெயின். ஏன்னா ஏடிஎம்கே வந்து டைரக்டா நின்று இருந்தா அங்க ஏடிஎம்கேக்கு எப்பவுமே ஒரு ஓட்டு விழுந்திருக்கும். இப்ப பாமக நிக்கிறதுனால அவங்க வந்து யாருக்கு போடுறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. யாருக்காவது எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் எந்த தொகுதியில நின்னாருன்னு தெரியுமா? அவரு ஃபர்ஸ்ட் யாருக்காவது தெரியுமா? சும்மா தெரிஞ்சுக்கலாம். போயிட்டு இருக்கிறாரு. அவர் டிஎம்கேல இருக்கிறப்ப எம்எல்ஏ வந்தாங்க. அப்ப எங்க நின்னான்னு தெரியல. இல்ல ஏடிஎம்கே ஆரம்பிச்சோம். பொலிட்டிக்கல் கொஸ்டின் ரெடி பண்றீங்களா? மதுரையில நின்னாருன்னு நினைக்கிறேன். மதுரையில ஏதோ நின்னாருன்னு நினைக்கிறேன். ஆமா வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்ல பக்கதான் ஏதோ டெபாசிட் பத்தி கேட்டுட்டு இருந்த. அடுத்து வந்து சத்தியமா இல்ல கொஞ்சம் தெரியல, நான் தெரிஞ்சுக்கலாம் மட்டும். இப்ப சிவாஜி எல்லாம் ஃபர்ஸ்டே தோத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. சரி அவர் எங்க நின்னாரு சும்மா தெரிஞ்சுக்கலாமேட்டுதான். சிவாஜி எம்ஜிஆர்லாம் இல்ல நல்ல கொஸ்டின் தான். ஆமா, ஏன் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச டெபாசிட் மேட்டர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சென்னையில இல்ல பிரகாஷ் சொன்னது கரெக்ட். டிஎம்கேல இருக்கப்போ வந்து விஷால் அதுல என்னன்னா இது என்ன சொல்லுவாங்க, இது ரெப்புடேஷன் தான் அதுல மெயின் அட் ஸ்டேக். ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியலன்னா அது ஒரு ரெப்புடேஷன் ஃபேக்டரா தான் பேசுவாங்க. அதாவது 1/6 ஓட்டு கூட வாங்க முடியலன்னா டெபாசிட் போயிடுச்சுங்கிறது ஒரு ரெப்புடேஷனா பாக்குறது. அது சுயேட்சையா நிக்கிறவங்களுக்கு ஓகே, பெரிய கட்சி சார்பா நிக்கிறவங்களுக்கு அது ஒரு ரெப்புடேஷனா பாதிக்கும். ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியல அப்படின்னா, ஒரு தொகுதியில ஒரு 1/6 ஓட்டு கூட வாங்க முடியல அப்படிங்கறது தான். அதுதான் அவங்களுக்கு தெரியுது. பணம் ஒரு மேட்டர் இல்ல. 25,000 10,000 அவங்களுக்கு தெரியுது இல்ல. அந்த ரெப்புடேஷன் தான் உங்களுக்கு அதனால பாதிக்கப்படுறது. அப்படியே இன்னும் 2-3 பொலிட்டிக்கல் டவுட் கேட்டேன். மெயின் விஷயம் ஒண்ணு இருக்கு. தோத்து போனாலும் எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோத்து போயிருக்கிறாரு அப்படின்னு ஒரு வேட்பாளர் அவங்களுக்கு வந்து அடையாளம் கிடைக்குது இல்ல. அந்த வேட்பாளர் அடையாளம் கிடைச்சா நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதாவது எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு நீங்க தோத்ததுக்கு அப்புறம் சட்டமன்ற தேர்தல் அந்த எல்லா வேலையும் முடிஞ்ச அப்புறம் ஆட்சி ஜெயிக்கிற கட்சி வருது இல்ல, அந்த கட்சியில போய் இணைவாங்க. இணையும் போது நார்மலா இணையற விட ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் இணையறாருங்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் மாதிரி. அதுக்காக சில பேர் சுயேட்சையா நிற்பாங்க. அப்ப சுயேட்சை நின்று அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருந்து அதுக்கப்புறம் இன்னொரு கட்சியில போய் சேருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியில இருந்து மாறி இன்னொரு கட்சிக்கு போவாங்க. அப்புறம் ஜெயிக்கிற கட்சி இந்த கட்சி அந்த ஜெயிக்கிற கட்சிக்கு போயிருவாங்க. இதெல்லாம் அதுவும் நடக்கும். ஓகே, ப்ரோ அந்த நாமினேஷன் தாக்கல் பண்றப்பயா? ஆமா, வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது உங்க கட்டத்தொகை சேர்த்து தான் கட்டணும். ஓகே ஓகே. விசாரி அடுத்த டவுட். இல்லாத அந்த பணத்தை வந்து நம்ம கேண்டிடேட் பேர்லயே ட்ரெஷரியில வச்சிருவாங்கல்ல பிரகாஷ். எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க இதை பொறுத்து அவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, எல்லாம் ஃபோர்ஃபீட் ஆயிடும். அப்படிதானே? அந்த பெர்சன்டேஜ்க்கு 16% வாங்கிட்டா அவங்களுக்கு தோத்தாலும் அந்த ரீஃபண்ட் கிடைக்கும், இல்லையா ரீஃபண்ட் கிடைக்காது, அவ்வளவுதான். அதுல வந்து இந்த SC ST இருக்காங்க, அந்த தனி தொகுதிக்கெல்லாம் டெபாசிட் அவங்களுக்கு குறையும். தனி தொகுதிகளுக்கு எப்பவுமே குறையும். கம்மிதான் உங்களுக்கு.
ஆமா, தனி தொகுதிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்கு 50% வரும். இப்ப லோக்சபாக்கு வந்து 25,000 அவங்களுக்கு வந்து 12,500 ரூபாய். இங்க இப்ப அசம்பிளி எலெக்ஷனுக்கு வந்து இங்க 10,000 அவங்களுக்கு 5,000 ரூபாய். அது தனி தொகுதியில் எப்பவுமே வந்து 50% தான் அது கட்டுத்தொகை. ஓகே, சரி இப்ப சார், நான் அடுத்த கேட்டேன். சந்தேகம் கேட்க வர்றாரு. சந்தேகம் கேளு சார். அண்ணா என்னன்னா இப்ப வந்துட்டு உதாரணத்துக்கு தான் இப்ப வந்துட்டு ஒரு கட்சி 50% ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க, 50 இடத்துல வைப்போம், மொத்தமே 100ன்னு வச்சுப்போம். இன்னொரு தொகுதி இன்னொரு கட்சி 48 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. இப்ப இந்த 50 இடத்துல ஜெயிச்சாங்கல்ல, அவங்க இருந்து ஒரு 3 பேரு இல்ல நாங்க அந்த கட்சிக்கு போறோம் அப்படின்ட்டு உடனே சொன்னா ஆட்சி அப்படியே டக்குன்னு இவங்கள்ட்ட இருந்து அங்க போயிடுமா? அப்படி டக்குன்னு மாறாது சார். ஏன்னா கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, எம்எல்ஏ பதவியே போயிடும் அவருக்கு. 118 சீட்டு தேவையா? இப்ப நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஆட்சி அமைக்க 118 தேவை. இப்ப வந்து 115 ஒரு திமுக ஜெயிச்சிருக்கு, ஓகேவா? 115 அதிமுக ஜெயிச்சிருக்குன்னு வச்சுக்குவோம், ஓகேவா? வச்சிருக்கோம், சும்மா வச்சுக்குவோம், ஓகேவா? இப்ப வந்து சுயேட்சைகள் யாராவது 3 பேர் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அந்த சுயேட்சை எந்த கட்சிக்கு ஆதரவு தராங்களோ அவங்க ஆட்சி அமைக்கலாம். அவங்க கட்சி ஆதரவு வரும். அந்த ஆதரவு கேட்டகரியில இவங்களோட கையெழுத்து எம்எல்ஏ வந்து அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த கட்சியை ஆட்சி அமைக்க எங்களுக்கு ஆதரவு. இப்ப ஏதாவது எம்எல்ஏ தான் கணக்கு. ஒரு இந்த எம்எல்ஏ அவங்க தலைவரை எடுத்துக்கிட்டோம், சட்டமன்ற தலைவர் சொல்லிட்டு இப்ப வந்து இப்ப டிஎம்கேலுக்கு 115 பேர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தலைவரா தேர்ந்தெடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த தலைவரை இவரு சேர்ந்துட்டா, இவங்க இந்த 3 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லி வந்திருந்தா 118 அவங்களுக்கு கணக்காயிரும், ஓகேவா? சுயேட்சைகளுக்கு நீங்க பண்ணலாமே தவிர, ஆனா ஒரு கட்சியில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில இருந்து சின்னத்துல இருந்து நீங்க போட்டிட்டு நீங்க டக்குன்னு மாற முடியாது. மாறினா எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும் சொல்லி கட்சி தாவல் தடை சட்டம் அமலுக்கு வந்துருச்சு எப்பயோ. பச்சை மண்ணாடிக்கிய விஷாலு, பச்சை மண்ணாடிக்கிய இல்ல சாரி, தெரிஞ்சு போ, நல்லதுதானே. இல்ல புரியல முனிஷ், என்ன சொல்றீங்க? இல்ல இப்போ மொத்தம் வந்து ஒரு 30 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த 30 பேர்ல இருந்து 16 பேர் 17 பேர், அது மேக்சிமம் எவ்வளவு ஒரு நம்பர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி போனாங்கன்னா அது வந்து அவங்களுடைய எம்எல்ஏ பத்தி போகாது. ஒரு 2 பேர் 3 பேர், அதான் அது என்னன்னா அணியா பிரிகிறது, கட்சியவே பிரிக்கிறது. அது கட்சிக்கு யாரு சொந்தம், எம்எல்ஏ இத்தனை பேர் வந்து எதுக்கு இந்த சின்னத்துல இருந்து போட்டிடுறது அப்படிங்கிற கேட்டகரியில வரும். அது நடக்காத பாசிபிலிட்டி இல்ல. இல்ல இத பேஸ் பண்ணி தான் எனக்கு இன்னொரு இது இருக்கு. என்னன்னா ஒரே டைம் வெளில போனா அவங்க போலாம் 1/3 என்ன சொல்லுவாங்க, அந்த நம்பர்ல போனா அந்த மாதிரி வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது அவங்கள. இன்னொன்னு என்னன்னா, சரி எல்லாம் ரொம்ப பச்சைத்தனமா இருக்கும் கேள்வி, சரி விடுங்க. ஒரு நிமிஷம், நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் தலைவர் வரைக்கும் உங்ககிட்ட தான். அதாவது இப்போ ஓட்டு கடைசியில, ஆமா இல்ல பிரகாஷ் தலைவர் இல்ல இப்போ விட்டமின் எம் வந்து கடைசி நேரத்துல கொடுப்பாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இப்பவும் அந்த காசு வாங்குறதுக்கு உண்மையா நம்ம இருக்கணும், அவங்களுதான் ஓட்டு போடணும்னு மக்கள் நினைக்கிறாங்க, அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க நினைக்கிறீங்க? ஒரு 10 above 35 அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க, ஓகேவா? above 35 above 45 40 இருக்குல்ல, அவங்களுக்கு எல்லாம் வந்து இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறத அருமை தெரியும், ஓகேவா? பணம் சம்பாதிக்கிற அருமை தெரியும். அந்த பணம் நம்ம பணம் தான், மக்கள் வரி பணம் தான், அவங்க சம்பாதிச்சு எப்படி நம்மளுக்கு தராங்க எல்லாம் காரணம் நீங்க என்ன எடுத்து சொல்லுங்க. ஆனா நமக்கு இன்னைக்கு தேவைப்படுற இடத்துல பணம்ங்கிறது ஒருத்தவங்க கரெக்டா கொடுக்குறாங்க, இவன் கரெக்டா நம்ம சொன்ன காசை கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுல அந்த மனநிலையில 35 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல உள்ள ஆட்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. அதுக்கு கீழே உள்ள ஆட்கள் காசை வாங்கிட்டு அவங்க பிடிச்ச கட்சி தான் ஓட்டு போடுவாங்க, அவங்க விருப்பப்படுற கட்சி தான் ஓட்டு போடுவாங்க, அந்த 40 வயசுக்கு கீழே உள்ள ஆட்கள். ஆனா 40 வயசுக்கு மேல உள்ள ஆட்கள் இருக்காங்களா, அவங்க தான் ஓட்டு போடுற கேட்டகரி அதிகம். முன்னாடி இந்த எலெக்ஷன்லாம் அது முதல்ல மாறும். அதாவது எப்படின்னா, போன எலெக்ஷன் வரைக்கும் இந்த 18 வயசுல புதுசா ஓட்டு வாங்குறவங்கல இருந்து இந்த 27 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து ஓட்டு போட போறாங்களா அப்படின்னு கேட்டா அந்த எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஆனா இந்த எலெக்ஷன்ல ரொம்ப கூட வரும். ஏன்னா அந்த புது ஓட்டர்ஸ் எல்லாமே இந்த வாட்டி விஜய்க்கு பெரிய பாசிட்டிவ். விஜயோட கோர் ஓட்டர்ஸ்ங்கிறது இப்ப இந்த நியூ ஜென் ஓட்டர்ஸ், அவங்க தான் வந்து விஜயோட கோர் ஓட்டர்ஸ். அதனால இந்த வாட்டி பெர்சன்டேஜ் எகிரும். அவங்க வந்து நீங்க காசு கொடுத்தாலும் மாற போகுது. பெர்சன்டேஜ் ஜாஸ்தி இல்ல, அந்த 18 to 40 இல்ல, அதுதாங்க பெர்சன்டேஜ் ஜாஸ்திங்க. எப்படி கணக்கு பண்ணாலும் அந்த நியூ ஜென் ஓட்டர்ஸ் ஜாஸ்தி அவங்களுக்கு. அது போக என்னன்னா, இந்த 40 வயசுக்கு மேல இருக்கவங்க வந்து எப்பவுமே ஓட்டு போட போயிடுவாங்க. அதுக்கு பணம் வாங்குறது ஒண்ணு. அப்புறமேட்டு ஓட்டு போறதுல யார் அதிகம் ஓட்டு போடுவாங்க, லேடிஸா ஓட்டு போடுவாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து ஒரு அன்னைக்கு லீவ் போட்டீங்க, பேர்லாம் லீவ் போட்டு சரக்கு சாப்பிடலாம், லீவ் போட்டு வீட்டுல படுத்துருக்கலாம், லீவ் போட்டு ஏன்னா லீவ் தான் விட்டுருப்பாங்க, இன்னைக்கு வேலைக்கு போக முடியாது. அப்ப இந்த லீவ் போட்ட நேரத்துல ஏதாவது சரக்கு வெளியே போகலாம், தோப்புக்கு போகலாம், அங்க போகலாம், இங்க போகலாம்னு ஆண்கள்ல குறிப்பிட்ட செஞ்சு போயிடுவாங்க. ஆனா அந்த லேடிஸுக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட். வெளியே அது அந்த முன்னாடி வரைக்கும், இப்ப எப்படியோ தெரியல, இப்ப எப்படி தெரியலன்னா அது ஒரு காரணம் என்ன, இப்பயும் குறை சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா முன்னாடி வரைக்கும் என்னன்னா இந்த ஓட்டு போறதுங்கிறது அவங்களுக்கு மெயினா ஒரு வேலை. நம்ம காலைல இலகா கிளம்பி போய் முதல்ல ஓட்டு போட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடமை செஞ்ச மாதிரி இருக்கும். அதனால லேடிஸ் ஓட்டுங்கிறது எப்பவுமே அதிகம் விழுவும். அதனால லேடிஸ் ஓட்டர்ஸ் எங்க இருக்காங்களோ அவங்க வந்து ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 4% 5% கூட வருங்கிறப்ப
வின்னிங் பெர்சன்டேஜ் 2% 3% தான் வரும் ஒரு டோட்டல் கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கான வின்னிங் பெர்சன்டேஜ். அந்த சமயத்துல வந்து அதனாலதான் வந்து ஏடிஎம்கேக்கு ஈஸியா வந்து அந்த லேடிஸ் ஓட்டு அதிகமா உள்ளதுனாலதான் அவங்க அடிஷனல் பூஸ்ட் அது மாதிரி இருக்கு சில விஷயங்கள். ஆனா இன்னமும் வந்து விட்டமின் எம்ங்கிறது பேசுறது கடைசி வரைக்கும் நிற்கும் அது. ஏன்னா வந்து நீங்க என்ன எத்தனை வருஷம் ஆகும் தெரியல அதெல்லாம் மாறுறதுக்கு. கடைசி 3 நாள் அதோட விநியோகம் தொடங்கும். திருச்சியிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு திருச்சியில வந்து நான் என் தொகுதி திருச்சி கிழக்கு ஒரு ஜாக் பங்க் தான் அடிச்சிருக்கு எங்க தொகுதிக்கு. நான் கையில வாங்கினா எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். இப்போதைக்கு தோராயமா பெரிய பெரிய தொகைலாம் வரும் அப்படிங்கிறத சொல்றேன். பெரிய பெரிய தொகைலாம் வருது எல்லா கட்சியில இருந்து சொல்லி வச்சுட்டாங்க. ஆனா கிடைக்குமா கிடைக்கலையாங்கிறது தெரியாது. ஏன்னா நான் வந்து அட்ரஸ் மாறி இருக்கேன். போன அட்ரஸுக்கு இப்போ உள்ள அட்ரஸுக்கு மாறி இருக்கு. அதே வீட்டுல இருக்கவங்களுக்கு முழு தொகை அப்படியே கிடைச்சிடும். 100% என்ன கொடுக்குறாங்களோ அப்படியே கைக்கு வந்துடும். ஆனா அந்த வீடு மாறி இருக்காங்கல்ல அவங்களாம் வந்து கட்ட கடைசியா மிஞ்சி மீதி தான் கிடைக்கும். எங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்குமா இல்லையாங்கிறதுலாம் தெரியல. கண்டிப்பா கிடைச்சிட்டா எவ்வளவு கிடைச்சிச்சு ஒரு ஓட்டுக்கு அப்படிங்கிறத சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ ரெக்கார்டிங் ஸ்பேஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, யூடியூப்ல வேற போடணும் வேற சொல்றீங்க. இங்க பாருங்க பல பக்கம் எதிர்ப்புகள் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கே தெரியும். நான்லாம் வந்து விவரமா இந்த எலெக்ஷன் இந்த ஒரு வாரத்துக்கு வந்து பரணியை ஹோஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னு சொல்லுங்க, கோபாலகிருஷ்ணன் கேட்டாரு அரசியல் பேச போறீங்கன்னா பரணியை ஹோஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சகஜமா கேட்டு போயிட்டாரு. என்ன பேரு எப்படி இல்ல ஆமா வெறும் பரணி இல்ல ஸ்மார்ட் பரணி இல்ல வெறும் பரணி இல்ல ஆமா ஸ்மார்ட் பரணி வந்து ஹோஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. யாரு நம்ம கோபாலகிருஷ்ணன் தான் கேட்டாரு எங்க அண்ணனை ஹோஸ்ட் பண்ண சொல்லுங்க இந்த ஒரு வாரத்துக்குன்னாரு. அரசியல் எதுவும் தப்பி தவறி பேசுனீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னாரு. அதனால என்ன பண்ணிட்டேன், ஒரு வாரத்துக்கு பரணியை ஹோஸ்ட் பண்ணுங்க பரணி எனக்கு பக்கா இருக்கு பரணின்ட்டேன். அவரும் நம்பி ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் 4 நாளைக்கு பண்ண விட்டுருவேன். இல்ல பிரகாஷ் என்னன்னா ஒரே எங்க சாரிங்க மறந்துடுவேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரெக்கார்டிங் கட் பண்ணி அனுப்பணும். அண்ணா சரி ஓகே அண்ணா, இந்த சிவாஜி படம் இருக்குல்லண்ணே, படத்தை வச்சு கேக்குறேன்னு நினைக்கிறேன்னா அதுல ஒரு டைலாக் வரும் தெரியுமா, நாளையில இருந்து உங்க ஆட்சியே இல்ல சிங்காரம் அப்படின்னு ஏதோ சொல்லுவாரு. டக்குன்னு ஆட்சி அந்த மாதிரிலாம் நடக்குமாண்ணே ரியல் லைஃப்ல? அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? இப்ப வேற திங்கிங்க முன்னாடி ஒரு பீரியட்ல இருக்குன்னா அது வேற விஷயம். இப்பெல்லாம் அப்படி ரொம்ப ரொம்ப இது எப்ப நடக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு சமயம் நம்ம ஒண்ணு பார்த்தோம். இல்ல பிரகாஷ் ப்ரோ அதுதான் இவரு 2016 இருந்து 21 வரைக்கும் எந்த ஸ்டேட்ல இருந்தாருன்னு இவரு எனக்கு தெரியலையே. ஏன் விஷால் ப்ரோ எடப்பாடி வந்து சிஎம் ஆகிற வரைக்கும் அதுதானங்க நடந்துகிட்டு இருந்துச்சு படத்துல. அதாவது தெரியாது படத்துல இல்ல விஷால் ப்ரோ படத்துல வர்றதை விட படத்துல கூட ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன ஏத்தி இறக்கி எழுதுவாங்க. படத்துல கூட பார்க்க முடியாத அவ்வளோ சீன்ஸ் அவ்வளோ சீனரிஸ் நடந்துச்சு. நீங்க என்ன எந்த உலகத்துல இருந்தீங்க அந்த டைம்ல எல்லாம்? கண்டிப்பான இல்ல எனக்கு இருக்க பிராக்டிகல் டவுட் என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க ஆட்சி புடிச்சுட்டாங்க 2 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், திடீர்னு அங்க இருந்த ஒரு மெஜாரிட்டி ஆஃப் எம்எல்ஏக்கள் நாங்க வேற ஒரு கட்சிக்கு தாவுறோம்னாங்கன்னா அந்த ஆட்சி அப்ப செயல்படுமா செயல்படாதா? அதுதான் என்னோட இது. 2 வருஷத்துக்கு அப்புறம் வைங்க சொல்லுவாங்க. சொல்லுங்கண்ணா. சொன்னார்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் எம்எல்ஏஸ் அப்படிங்கிறாங்கல்ல, அவங்க டோட்டலா மாறுறப்ப எம்எல்ஏஸ் மொத்தம் அதாவது எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் தலைவர் தாங்க முதல்வர். ஓகேவா? இங்க வந்து முதல்வருங்கிறது தனிப்பட்ட நபரே கிடையாது. எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்கும் தலைவர். இத்தனை தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு பெற்ற ஒருத்தர் தான் நீங்க முதல்வரா இருக்க முடியும். அப்படியே இந்த எம்எல்ஏக்கள் மாறினா தான் இது நடக்கும். நம்ம வந்து கூவத்தூர்ல என்ன பார்த்தோம்னா எப்படி பார்த்தோம் அப்படின்னா நடக்காத ஒரு விஷயம். ஆனா நடந்துச்சுன்னா என்ன காரணம்னா, தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் யாரு, நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். அவங்க இறந்த உடனே நமக்கே தெரியும் இவங்களுக்கு வந்து அடுத்து வந்து இந்த கட்சியில யார் இருக்கா, இந்த கட்சியை காப்பாற்றுற அளவுக்கு யார் இருக்கா அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து கூடவே அந்த சசிகலா வந்து அவங்க தோழியா இருந்தாங்க. தோழி வந்து டக்குனு வந்து கட்சியில வந்தாங்க, வந்து பொதுச்செயலாளர் ஆயிட்டாங்க. பொதுச்செயலாளர் அவங்க தான் வந்து சிஎம் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. பதவி இருக்கிற சமயத்துல அவங்களுக்கு வந்து அவங்களே அந்த கேஸ் வச்சுக்கு அரெஸ்ட் ஆகுறாங்க. இப்ப யாரு அடுத்து அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க தேர்ந்தெடுக்க ஆளு தான் வந்து எடப்பாடியார். அவங்க வந்து அப்படி தேர்ந்தெடுக்கிறப்ப அவர் முதலமைச்சர் ஆகிறாரு. அந்த இடத்துல கொலை போடக்கூடாது, அதுக்கு ஆட்களை வேலை பேசுவாங்க, அப்படி இப்படி இருந்தா பேரம் பேசிடுவாங்க. ஆட்கள் எம்எல்ஏக்கு வேலை போயிடக்கூடாது, வெளியே அங்க போயிடக்கூடாது, இங்கே போயிடக்கூடாது. ஏன்னா அந்த சமயத்தில் திமுக கிட்ட 89 எம்எல்ஏ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்டத்தட்ட 89 எம்எல்ஏ நினைக்கிறேன் நெருங்கி. அவங்களுக்கும் கொஞ்சம் குறைவான எம்எல்ஏக்கள் தேவைப்படுதாங்க. அப்ப அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா ஏகப்பட்ட சம்பவம் நடக்குமா அந்த கூவத்தூர்ல போனது. இதெல்லாம் நமக்கு இப்ப சமீபத்துல பார்த்தோம். ஆனா இது வந்து ரேரஸ்ட் திங். இதெல்லாம் வந்து சினிமால வந்து நம்ம இந்த உடனே டக்குன்னு நாளைக்கே மாறும் இது மாறும். அதுதான் வந்து தலைவர்கள் இல்லைன்னா தான் அது மாதிரி ஆகும். தலைவர்கள் இல்லாத சுச்சுவேஷன் வரும்போதுதான். இப்ப ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இப்ப இருக்க நிலைமை வேற. ஏன்னா இப்ப அதிமுக வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கும்
ஆதரவு தெரிவிச்சு அதை வந்து டோட்டலாவே வந்து மகளிருக்குன்னு சொல்லி மாத்தி உருட்டி விட்டாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அந்த அம்மா உருட்ட மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு இது வந்து என்ன திட்டம் நல்ல திட்டம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்ப வந்து நல்ல இது வந்து மக்களுக்கே டோட்டலா ஆப்போசிட், டோட்டலா சவுத் இந்தியாக்கே ஆப்போசிட்டா கண்டிப்பா எதிர்க்கிற முதலாளே அவங்களா தான் இருந்திருப்பாங்க. ஆனா அப்பேற்பட்ட அந்த கட்சியில இருந்து இவங்க டோட்டலா ஆப்போசிட்டா மாத்தி பேசுறாருல, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா தலைவர்கள் இல்ல, மக்களோட தலைவர்கள் இல்ல, மக்கள் விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இல்ல. அதனால பிரச்சனை இங்க அதிமுக. எடப்பாடி வந்து அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் கிடையாது. அவர் முதல்வர் ஆனது தான் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் ஒரு 10 தேர்தல 11 தேர்தல் தோத்துட்டாரு. ஒரு தேர்தல் கூட அவர் மக்களை, அதாவது முதலமைச்சர் ஆகி மக்களுக்கு அவர் என்ன யாருன்னு இப்பதான் அடையாளமே தெரியும். அதுக்கு மேல வரைக்கும் அவர் எத்தனையோ முறை அமைச்சரா இருந்திருக்காரு. ஆனா அப்பயும் அந்த எடப்பாடி கே பழனிசாமிங்கிற பேர் எத்தனை பேர் கேட்டிருப்பாங்கன்னு தெரியல. அந்த பேரை முதல்ல அன்னைக்குதான் நிறைய பேருக்கு தெரியும். தமிழ்நாட்டுல ஒரு கிட்டத்தட்ட 60% மேல அப்பதான் தெரியும் நினைக்கிறேன் அந்த பேரையே. அது ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பதவி ஏற்று இது வரைக்கும் அவர் ஒரு தேர்தல கூட ஜெயிக்கல. இல்ல அப்பயே தெரியல ஒரு மக்களோட தலைவர் இல்ல. அதான் ஆக்சுவலா தலைவரை நம்ம அப்போ வரைக்கும் அதாவது அந்த அம்மா இறந்து போற வரைக்குமே ஏடிஎம்கேல வந்து அதிகபட்சம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா ஒரு 3-4 பேரை விரலோட்டு எறியலாம். சவுத்துலன்னா நம்ம இவர் ஓபிஎஸ், அப்புறமா செல்லூர் ராஜ் வந்து அந்த தெர்மோகால் வச்சு ஃபேமஸ் ஆனாரு, எஸ்பி வேலுமணி அந்த பக்கம், இப்படி எண்ணிடலாம். ஏன்னா வேற யாருமே அவங்க பேச மாட்டாங்கல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அம்மா மட்டும் தான் பேசுவாங்க. பட் அதுவே இந்த பக்கம் டிஎம்கேல ஜெயக்குமார் அவரு ஞாபகத்துக்கு வருவாரு. மற்றபடி வேற யாருமே அந்த அளவுக்கு வெளியவே தெரிய விட மாட்டாங்க. பட் இங்க டிஎம்கேல அப்படி இருக்காது. அவன் அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவன் தான் பேசணும் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாரு அவர் கலைஞர் இருக்கிற வரைக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். சூப்பர். அடுத்த சந்தேகத்தை கேட்கலாமா? சரி இருங்க, சந்தேகத்துக்கு முன்னாடி சொல்லிடுறேன். பிரகாஷ் ப்ரோ, இந்த தடவை ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு போல் ஆகும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? above 80. ஓகே, அதான் 81 82 வந்தா தான் வந்து போன தடவை போலான அதே. இப்போ 82% போல் ஆகுது அப்படின்னா போன தடவை 73 ஆச்சுன்னு நினைக்கிறேன். சேம் கவுண்ட் வரும். இப்போ 82 வந்தாலும் அந்த 73 ஒரே ஈக்குவல். அந்த 82க்கு மேல போல் ஆகிறது தான் 82%க்கு மேல போல் ஆகிறது தான் புதுசா ஆட் ஆகிற இது ஓட் பர்சன்டேஜா கணக்கு. நான் ஒரு 85 ஆகும் நினைக்கிறேன், 85% வரும்னு நினைக்கிறேன் நான். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 85. எனக்கு வந்து என்னோட இது வந்து கரெக்டா சொன்னா 83 பர்ஃபெக்டா 83ங்கிறது என் நம்பர் எனக்கு தோன்றது. ஓகே. ஆமா, நான் இதுவும் கேட்கணும் அன்னைக்கு. ஏன்னா இதே வெள்ளிக்கிழமை வச்சிருந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமை இல்ல சனிக்கிழமை வைக்க மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை வச்சிருந்தாங்க, சனி ஞாயிறு வீக் 3 நாள் வீக்கெண்ட் சேர்ந்து வரும். நிறைய பேர் அந்த சொந்த ஊருக்கு ஓட்டு போட திரும்புவாங்க. இது ஒரு நாள் லீவு கிடைச்சாலும் பெரும்பாலும் வீட்லயே உட்காந்துருவாங்க. நம்ம இதை லீவு போட்டு ஊருக்கு போக முடியாது. இதே வந்து வெள்ளிக்கிழமை எலெக்ஷன் நடத்தினாங்கன்னா ஊருக்கு போயிட்டு ஓட்ட போட்டு சனி ஞாயிறு லீவு போட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பி ஊருக்கு வந்துடலாம். அப்படி ஐடியால விஷால் எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் எங்க நின்னா ஜெயிச்சாரு கேட்டல ப்ரோ. அதே போல சண்டேவும் 1900 யாருன்னு எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஜெயிச்சாரு 1960. எம்ஜிஆர் ஓகே ஓகே 1967 டிஎம்கே கேண்டிடேட். சரியா? 77ல அருப்புக்கோட்டை அதான் ஃபர்ஸ்ட். அருப்புக்கோட்டை 67 ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். ஓகே ஓகே. ஏடிஎம்கேல ஃபர்ஸ்ட் அருப்புக்கோட்டை, அதுக்கு அடுத்து 80-84ல ஆண்டிப்பட்டி. இல்ல மதுரையில ஒரு தடவை நின்னார்ல. இல்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் அந்த 80-84 அந்த டைம்ல அந்த வரிசை 77ல இருந்து 84. அதாவது சென்னையில ஒரு தடவை அந்த செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒரு தொகுதி நின்னாருன்னு தெரியும். ஏடிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் அருப்புக்கோட்டை, மதுரை, அதுக்கப்புறம் ஆண்டிப்பட்டி, கடைசி ஆண்டிப்பட்டி நினைக்கிறேன். 80ல இல்ல 77ல அருப்புக்கோட்டை, 80ல ஆண்டிப்பட்டி, 84லயும் ஆண்டிப்பட்டி தான். இல்ல ஆண்டிப்பட்டி 2 தடவை வந்தாரு. 2 தடவை இருக்காரு. எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு 80ல மதுரை, அதுக்கப்புறம் ஆண்டிப்பட்டி ஒரு தடவை, அதுக்கப்புறம் இறந்துட்டாரு. 87ல இறந்துட்டாரு. 84ம் ஆண்டிப்பட்டி தான். 84 84 தான் கடைசியா தான் ஆண்டிப்பட்டி நின்னாரு. அதுக்கப்புறம் 87ல இறந்துட்டாரு. அடுத்த எலெக்ஷன் வந்திருக்க வாய்ப்பு இல்லையா? 80 77 80 84. 80ல மதுரை இல்ல, ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டினா அது எந்த மாவட்டத்துல வரும்? ஆண்டிப்பட்டிங்கிறது தேனியில வரும். தேனி தான் சொல்றேன். மதுரை மாவட்டம், அதான் மதுரை மாவட்டத்துல தான் பிரகாஷ் இருந்தாரு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த கணக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். மேஜர் மதுரையில மதுரை மாவட்டம், அதுக்கப்புறம் தானே மேஜர் மதுரையில இப்ப இருக்கிற மதுரைன்னு நம்ம சொல்ற கணக்குல தொகுதியில நிக்கலன்னு தான் நானும் நினைக்கிறேன்.
அந்த டைம்ல இருந்த அந்த மதுரை மாவட்ட கணக்கு தான் நின்றுருக்காரு அவரு. இல்ல அப்போ வந்து மதுரை மேற்கு மதுரை வடக்கு ரெண்டா பிரிஞ்சு நினைக்கிறேன். அப்ப அந்த ஏதோ ஒரு இதுல நின்னாரு. ரைட்டு போயிட்டு போய் விசாலபுரம் அடுத்த சந்தை ஏங்க வந்தாரு. இந்த வாக்குறுதிகள்னு ஒண்ணு சொல்றாங்கல்லண்ணே, அத வந்துட்டு கரெக்டா அது சில டைம் நடக்குது, நடக்காம போகுது. இப்ப அதை அவங்க பண்ணாம போறதுனால அது அவங்களுக்கு ஏதாவது பாதகமா சாதகமா? என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? நான் எதுவும் தப்பா கேக்குறேன்? நான் தெரியாம கேக்குறேன். விஷால் ப்ரோ, அதாவது சரி நீங்க ஃபுல்லா கேட்டு முடிங்க. அவ்வளவுதான் கேள்வி. படிக்கிறதுக்கு நான் வாயை மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு தான் கத்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. அதான் விஷால் ப்ரோ, அப்படி இப்படி இந்த மாதிரி டைம்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. இல்ல விஷால் ப்ரோ, அப்படி இப்படி நெருக்கி 30 வயசு நெருங்கி இருக்கு. நீங்க இப்ப வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க விஷால் ப்ரோ. வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அது வந்து இது மாதிரி எல்லாம் கிடையாது. ப்ராமிஸ் இல்ல மதன், கரெக்ட் மதன். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. விஷால் எத்தனை வாட்டி ஓட்டு போட்டிருக்க இது வரைக்கும்? 2 தடவை. சிதம்பரத்துல போய் கும்பாங்குத்து குத்திட்டு வந்திருக்காரு. இல்ல அப்படிதான். நீங்க இதுதான் கரெக்டான கேள்வி. இதுக்கு நான் 2 வாட்டி தான் போட்டிருக்கேன். 2 டைம்ஸ் தான் எனக்கு வந்திருக்கு. அதாவது நீங்க அப்ளை பண்ணி வாங்கி நீங்க போய் 2 தடவை. பிங்கி இல்ல ஆமா, நான் இதுவரையே ரொம்ப எதிர்பார்த்தேன். நேரா போவாங்க, மிஷினை பாப்பாங்க. நமக்கு மேல இருந்து இந்த 5 நம்பருக்குள்ள என்ன இருக்கோ அந்த 5 நம்பருக்குள்ள இருக்கிறதுல அதுல பாப்பாங்க. அது கீழே போயிட மாட்டாங்க. நிறைய பேர் பாத்திருக்கேன். அது கீழே போயிட்டு ஐயா இது ஜெயிக்காது, மேல பாப்போம் அந்த 5 யாரோ ஒருத்தர் ஜெயிக்க, அப்படி அந்த கட்டத்துல நிறைய பேர் இருப்பாங்க. கீழே மெயினான வேட்பாளர் கீழே இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த 5 வேட்பாளர் தான் இருப்பாங்க. நான் பாக்குறேன் பிங்கி வெளியே இருக்கும்போது யோசிப்பாங்க இந்த 5 பேர்ல யாருக்கு போலாம். அப்பதான் வெளியே நோட்டீஸ் ஒட்டிருக்கோம். அந்த நோட்டீஸ் எல்லாம் போட்டோ அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இவன் இந்த ஊரா இப்பதான் நமக்கே தெரியுது பாரு. முடிவு வரும் பக்கத்துல நேரம். ஆமா சீரியஸா சொல்றேன், நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சீரியஸா சொல்றேன். அவங்க போய் போட்டோ பார்ப்பாங்க, மைண்ட்ல ஓடும். அந்த நேரத்துல வந்து லைன்ல நிக்கும் போது ஆளா நிக்க வராங்கல்ல, அது வரைக்கும் மைண்ட்ல ஓடும். அந்த ஆள் வந்த அப்புறம் ஒரு பதட்டம் வந்துடும். கையில மை வைப்பாங்கல்ல, அப்போ ஒரு பதட்டம் வந்துடும். பெட்டிக்கிட்ட கூட்டு போவாங்கல்ல, பெட்டிக்கிட்ட போன உடனே கீழே பார்க்கவே மாட்டாங்க. மேல அவங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. 5 பேர்ல யாரா வரல, 5 பேர்ல ரைட் ஓகே இவருக்கு சவுண்ட் வந்துருச்சு ரைட் அப்பாடா நம்ம கடமை முடிச்சு எதையோ சாய்ச்சிட்டோம். அவர் முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது, அவர் முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரியுதுன்னு நமக்குள்ள ஒரு பெருமிதம் வந்துடும். அப்படியே வாங்கிட்டு வெளியே வந்துடுறதா அந்த ஒளிவட்டத்தை. பிரகாஷ், நான் எப்படி சில பேரை பார்த்திருக்கேன். அந்த எலெக்ஷன்ல நிக்கிறவங்களே சில பேர் நம்ம ஓட்டு போடுறதுக்கு வெளில நிப்பாங்க தெரியுமா, இதுக்கு போட்டிருக்கோமான்னு அப்ப சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் பாத்திருக்கேன். அப்பதான் ஓகே நீ நிக்கிறான் போலன்ட்டு. அப்படி இல்ல நிக்கவும் மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. விஷால் ப்ரோ, இன்னொருத்தங்க ஓட்டு போடுவாங்க. இல்ல இந்த மணலில் ஒருத்தங்க ஓட்டு போடுவாங்க. எப்படி தெரியுமா ஓட்டு போடுவாங்க? அந்த கேட்டகரி இருக்கு, சீரியஸாவே இருக்கு. போவாங்க, யாருன்னு தெரியாத வேட்பாளர் இருக்கும். இப்ப அவன்பா நம்ம வந்து ஒருத்தர் நிக்கிறான், எப்படியும் ஜெயிக்க மாட்டான், ஆனா மன ஆறுதலுக்கு நம்மளாச்சும் ஒரு ஓட்டு போடுவோமே அப்படின்னு ஓட்டு போடுவாங்க. 100 ஓட்டுனாச்சும் அவனுக்கு விழுவோம். அப்படி ஏன் அப்படி விழுதுன்னு கேட்டா, எல்லாம் ஜெயிச்சிருவாங்க. டிஎம்கே ஜெயிச்சிரும், ஏடிஎம்கே ஜெயிச்சிரும். இவன் பாவம் இல்ல, நம்மள நம்பி நிக்கிறான், பாவம் யாருன்னு தெரியல, அவன் கண்ணோ மூடிட்டு இவங்களும் என்னன்னு அதெல்லாம் பத்தி தேவை, எப்படி என் ஓட்டு வேஸ்டா தான் போகுது, நான் இந்த ஓட்டு போடுறேன் அப்படின்னு போற கேட்டகரி இருக்கு. 100 ஓட்டு 50 ஓட்டு அப்படி விழுவோம். எல்லா வேட்பாளருக்கும் பாருங்க, ஒரு 20 ஓட்டு 30 சொந்தக்காரன் 4 பேர் தான் ஓட்டு போடுவோம். ஆனா மிச்சம் எல்லாம் இங்கதான் ஓட்டு போடுவோம், இப்படிதான் ஓட்டு போடுவோம். இன்னைக்கு லிசனர்ஸோட பிரதிநிதியா உங்களுக்கு இருந்த பல சந்தேகங்களை நான் கேட்டு முடிச்சிருப்பேன்னு நம்புறேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்டில் தெரிவிக்கவும், அதை நான் மேல்முறையீடு செய்கிறேன். சரி, 2026 யார் ஜெயிப்பா சொல்லு. 2026 அண்ணா ப்ரெடிக்ஷன்லாம் இல்ல, ஆன்சர் எவரிபடி ஆன்சர்ஸ். கேள்வியாவே வச்சுக்கிறேன். விஷால்ட்ட வந்து நான் இது கேக்குற மாதிரி டவுட் கேக்குறப்ப இல்ல, நேரடியா கேள்வி. டிஎம்கே தானே, டிஎம்கே வின் பண்ணுவாங்கன்றது அப்படிதான் எனக்கு இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப எப்படி தெரியுமாண்ணே, நான் ஒரு ரொம்ப சாதாரண ஆளு, ரொம்ப இன்டெலெக்சுவல்லாம் கிடையாது. பட் ஆனா இந்த விஜய்க்கு ஒரு கூட்டம் வருது இல்லைன்னா, அது எல்லாமே ஓட்டா கன்வெர்ட் ஆகாதான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனா அது நான் எம்ஜிஆர் இருந்த டைம்ல நான் இல்ல, சோ எனக்கு தெரியாது. நான் இப்பதான் பாக்குறேன். விஜயகாந்தும் நான் பெருசா இன்வால்வ் ஆனது இல்ல. ஆனா நான் இதை பாக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கு. இது கேரளால இருந்து அவங்க வந்திருக்கலாம் சில பேரு, அதெல்லாம் ஓகே, நிறைய குழந்தைங்க இருக்கலாம்.
பட் ஆனா அது ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆனா அதனால அவர் எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுக்க போறாருன்னு ரொம்ப ஒரு பெரிய ஆர்வத்துல இருக்கேன். என்னதான் பண்ணுவாரு, அவர் எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும் அப்படின்ட்டு. இல்ல விஷால் ப்ரோ, ஆமா எனக்கும் ஆமா அந்த டவுட் உண்மையான இருக்கு. என்னன்னா நிறைய பேர் சொல்றாங்க இந்த கூட்டம்லாம் ஓட் ஆகாது ஓட் ஆகாது. சரி, ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்லுங்க. இல்ல பெர்சன்டேஜ் கணக்கு பண்ணிக்கோ, ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்லுங்க. மே 4th அன்னைக்கு ஜாலியா இல்ல பிரகாஷ், அன்னைக்கு நான் சொல்லிருந்தேன்ல 12%. இப்ப இந்த கூட்டம் பார்க்கும்போது ஒரு 20 வருமோன்னு எனக்கு ஏதோ தெரியல. இல்ல ஆல்ரெடி இல்ல அதே நெருங்கி வந்துட்டோம். இல்ல நெருங்கி வந்திருக்கோம். இப்ப முன்னாடி சொன்ன நம்பர் எல்லாம் நோட் பண்ணி தான் இருக்கு. பரணி நோட் பண்ணிருக்காரு, நானும் நோட் பண்ணிருக்கேன். இப்ப கரண்ட் நம்பர் சொல்லுங்க. பரணி ஒவ்வொருத்தர் பேரையும் போட்டு நோட் பண்ணுவாரு. ப்ரோ எனக்கு 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 என்னன்னா டிஎம்கே ஜெயிப்பாங்கன்ற ஒரு இது இருக்கு. அதை தாண்டி செகண்ட் பிளேஸ்ல டிவிகே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏடிஎம்கே மத்த இதெல்லாம் தாண்டி. பரணி ப்ரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? சில தொகுதிகள்லாம் வந்துட்டாருன்னா மாஸ் ஆயிடும் பரணி, மரண மாஸ் ஆயிடும். சில தொகுதிகள்ல வாய்ப்பு இருக்கு, சில தொகுதிகள்ல வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கேல அவ்வளவு சத்தியங்க. நான் என்னோட ஒப்பீனியன் இல்ல அதான் சொல்றேன், சில தொகுதிகள்ல வாய்ப்பு இருக்குடா செகண்ட் வர்றதுக்கு. என்னோட ஒப்பீனியன் தான் டிவிகே செகண்ட் வர்றதுக்கு சில தொகுதி ப்ரெடிக்ஷன் நான் சொன்னேன், அவ்வளவுதான். என்னன்னா இல்ல நிறைய இல்ல யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இதுவான்ட்டு. இல்ல தலைவர், அவங்க இந்த வாட்டி பிஜேபியோட ஜாயின் பண்ணது அது அவங்களுக்கு நெகட்டிவா மாற வாய்ப்பு இருக்குல்ல, தெரியல எனக்கு. இல்ல ஆக்சுவலா விஷால் இல்ல இப்போ ஒரு நிமிஷம் இல்ல எல்லாரும் ஜெயிப்பாங்கன்னு தொகுதியே இருக்கு. இந்த தொகுதி எல்லாம் ஏடிஎம்கே கன்ஃபார்மா ஜெயிக்கணும்னு தொகுதிகளே இருக்கு. அப்ப எப்படி அவங்க வந்து செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் போவாங்க சொல்லுங்க? ஜெயிப்பாங்கன்னு இருக்கு ப்ரோ. ஆனா வந்துட்டு அது வந்துட்டு ஜெயலலிதா இருந்தப்ப இப்ப நடுவில் இந்த கொரோனா எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. 2021 65 தொகுதி அவங்க ஜெயிச்சிருக்காங்க ப்ரோ. அவங்க மட்டுமே ஏடிஎம்கே மட்டுமே 66 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு இல்ல எனக்கு பரணிட்ட ஒண்ணே ஒண்ணுதான் கேட்கணும். அதிமுக பேர் என்ன பரணி? முழு பேரு? அண்ணா திமுக. அதே போல அது முழு பேரு கேட்டேன். இல்லையா? முழு பேர் கேட்டேன். பரணி செகண்ட் பிளேஸ் இங்க எல்லாரும் ஒரு 15 இல்ல பரணி, ஒரே ஒரு நிமிஷம். 15% 16% சொல்லுவீங்கல்ல, செகண்ட் பிளேஸ் வரணும்னா மினிமம் எல்லா தொகுதியிலும் 35% இருக்கணும். மினிமம் 30% இருக்கணும். அப்பதான் ஓவராலா செகண்ட் பிளேஸ் வர முடியும். ஆனா நம்ம சொல்றதெல்லாம் எவ்வளவு சொல்றோம்? 15 to 20, 16, 18, 20 அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப எப்படி வருவாங்க செகண்ட் பிளேஸ்? இல்ல இல்ல சில தொகுதிகள்ல ரொம்ப நிறைய கிடையாது. சில தொகுதிகள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு என்னன்னா பரணி ப்ரோ சொன்னது நடக்கும் தோணுது. ஆனா இந்த இதுலயே நடக்காது. அடுத்த 10 வருஷத்துல அவர் சொன்ன மாதிரி நடக்கும்னு எனக்கு தோணுது. அடுத்து இல்ல கண்டிப்பா நடக்குங்க. அடுத்த 2031 தேர்தல் இருக்குன்னு அப்போ வந்து நடக்கும். ஏன்னா 2031 தேர்தல்ல அந்த அந்த 5 வருஷம் விஜய் என்ன அரசியல் பண்றாருன்னு இருக்கு. 5 வருஷமும் அவர் அரசியல் பண்ணாருன்னா, களத்துல இருந்தாருன்னா, பயங்கரமா இருந்தாரு, சினிமா நடிக்காம போகாம இருந்தாருன்னா, அரசியல தீவிரமா இப்ப இந்த ஒரு 4-5 நாள் பண்றாருல, இந்த 4-5 நாளா ஒரு வருஷமா பண்ணியிருந்தாலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெர்சன்டேஜ் வந்திருக்கும், எக்ஸ்ட்ரா ஓட்டிங் பெர்சன்டேஜ் வந்திருக்கும். இந்த 4-5 நாள் ஒன்று பண்றத இந்த ஒரு வருஷம் பண்ணியிருந்தாலே கண்டிப்பா ஒரு வருஷம் பண்ணியிருக்கிறது. அப்புறமேட்டு களத்தாரு ஒவ்வொரு தொகுதிக்கும் போக முடியாதுங்க, எல்லாத்தாலையும் போக முடியாது, ஓகேவா? ஆனா ஒவ்வொரு மண்டல வாரியா போயிருக்கணும், ஒவ்வொரு மண்டல வாரியா போயிருக்கணும். நிறைய மாநாடுகள் போட்டிருக்கணும், நிறைய கூட்டங்கள் நடத்திருக்கணும், பொதுக்கூட்டங்கள் நிறைய நடத்திருக்கணும். அப்படி நடத்திட்டு கடந்த ஒரு வருஷம் நல்லா பண்ணியிருந்தாலே இந்த எலெக்ஷன்ல நல்ல ஓட்டிங் பெர்சன்டேஜ் பார்த்திருக்கலாம். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறது எடப்பாடி மட்டும்தான். அங்க பெருசா ஆப்போசிட்ல பெரிய தமிழ்நாட்டை பத்தி பெரிய ஆப்போசிஷன் இல்ல. ஒரு நிமிஷம் முனிஷ் பாண்டியன் இல்ல இருங்க, எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் போக கூடாது. நம்ம எல்லாம் திரும்ப கருவனே போக. ஒரு நிமிஷம் முனிஷ், நான் சொல்ல இதை மட்டும் முடிச்சிடறேன். இல்ல இதை மட்டும் ஃப்ளோல முடிச்சிடறேன், ஓகேவா? ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறது வெறும் எடப்பாடி மட்டும் தான். இந்த ஒரு வேற பெரிய எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டுல கிடையாது. திமுகவுக்கு பெரிய எதிரான அலையும் கிடையாது. திமுக அந்த 5 வருஷம் ஒரு கிட்டத்தட்ட 80 to 90% சிறப்பான ஒரு இதுதான் பண்ணிருக்காங்க. ஆட்சி வந்து ஒரு மோசமான ஆட்சியோ இல்ல ரொம்ப சுமாரான ஆட்சியோ அப்படி எதுவும் நடக்கல. எல்லாமே வந்து பெரும்பாலான ஆட்கள் திருப்திகரமான ஆட்சி தான் இங்க நடந்திருக்கு, ஓகேவா? இங்க அப்ப எதிர்ப்பலைகள் இல்லைங்கிறப்ப இந்த எலெக்ஷன்ல ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா இந்த ஒரு வருஷம் நல்லா பயங்கரமா பண்ணிருந்தா அந்த எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து இந்த எலெக்ஷன்ல புடிச்சிட்டா, அடுத்த எலெக்ஷன்ல நீங்க இன்னும் 5 வருஷம் சிறப்பா களமாடுனா, தீவிரமா களமாடுனா, சினிமாக்கு நடிக்காம போகாம இருந்தா, எல்லாமே இருந்தா கண்டிப்பா இந்த அடுத்த 5 வருஷத்துல மிகப்பெரிய பாசிட்டிவ் இருக்கு. என்ன காரணம்னா, எந்த ஒரு கட்சியுமே தொடர்ச்சியா 10 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு அவங்க எவ்வளவு நல்லா ஆட்சி பண்ணாலும் ஈஸியா எதிரலைகள் உண்டாக்கிடலாம். அது ஆகிற ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு ஒரு அடுத்த புதுசா ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமே அப்படின்னு தோணும். இப்ப பிஜேபிக்கு அது வாய்ப்பு கிடைச்சிக்கிறது விட்டுருவோம். ஏன்னா பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு ஒரு கட்சியே இல்லை, எதிர்கட்சிக்கிற கட்சியே இல்லை. அவங்க இருந்தாலும் சரியா செயல்படுத்திக்கல. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க வந்து கூட்டணி அமைக்கிறதுல, கூட்டணி ஏற்படுத்திக்கிறதுல, கூட்டணி ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறமும் இப்படி எல்லா வகையிலும் குழப்பங்கள் ஏற்படுத்திக்கிறாங்க. அதனாலதான் பிஜேபி 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கே தவிர, அதுலயும் பாத்தீங்கன்னா சீட் ரொம்ப குறைஞ்சிச்சு. காங்கிரஸ் நல்லா எகிரி இருந்தாலும் பிஜேபி நல்லா குறைஞ்சிருச்சு, அவங்க மெஜாரிட்டி கிடைக்கல, இப்படி ஏற்பட்டிருக்கு. ஆனா
இதே தான் தமிழ்நாட்டுக்கு வரும். எப்படின்னா எந்த ஒரு கட்சியுமே அதே மாதிரி 10 வருஷம் ஆட்சியில இருந்தா அவங்கள அறியாம நிறைய தவறுகள் நடக்கும். இப்ப தவறுகள் எந்த கட்சி 100% புனிதமான கட்சி தான் கிடையவே கிடையாது, யாருமே கிடையாது. இப்ப கம்மியா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா வரும். இன்னும் கொஞ்சம் கூடுதலா இந்த மமதை அதிகமாயிட்டே இருக்கும். அதிகார மமதை, அதிகார தலைக்கணும், அது கொஞ்சம் அதிகமாகும் யாருக்கா இருந்தாலும். அப்ப அதிகார தலைக்கணத்துல இன்னும் தவறுகள் நிறைய நடக்கிறப்ப ஈஸியா மக்களுக்கு எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பை கரெக்டா விஜய் அறுவடை பண்ணலாம். 2031 எதிர்கட்சி கூட இல்ல, முடிஞ்ச அளவுக்கு என்ன ஒரு பெரிய அதை விட பெரிய இதே கிடைக்கும். ஆனா அதுக்கு பயங்கரமா அரசியல் பண்ணணும். கிட்டத்தட்ட கடைசி 2 வருஷமாச்சு பண்ணணும். இப்ப இன்னைக்கு 2020 வருஷத்தை மறந்துட்டேன், 2026 ரைட்டு, 27 28 கூட விட்டுருவோம். ஆனா இந்த 29 30 இருக்குல்ல, அந்த 29 30 31 நல்லா பண்ணணும். பண்ணாதான் மக்கள் மத்தியில இவர் மேல நம்பிக்கை வைக்கலாம்பா, நம்ம அடுத்து மாற்று ஆப்ஷன் தேவை அப்படிங்கிறப்ப அந்த ஏன்னா கண்டிப்பா எடப்பாடி அடுத்த வீக் இன்னும் அடுத்த வருஷத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அப்ப பிஜேபி முழுத்தமா முழுங்கிருக்கும். அப்ப பிஜேபி எதிர்க்கு ஒரு இதா வரும். அந்த பிஜேபி இன்னும் பல வேலைகள் செய்யும். அதுக்காக அதை வரவிடாம விஜய் பார்த்துக்கணும். அந்த பிஜேபி இங்க வரவிடாம விஜய் பார்த்துக்கணும். எப்படின்னா விஜய் முழுசா அரசியல் பண்ணாலே அங்க விஜய் எதிராக ஒரு பெரிய எதிர்கட்சியாவோ ஒரு பெரிய ஒரு இதாவோ இருக்கலாமோ. அப்போ வந்து அது 2 வகையில தமிழ்நாட்டுக்கு நல்லது. உங்களுக்கே தெரியும் என்னென்ன காரணத்துக்காக சொல்றேன். சரி ரைட், விசால் கை தூக்கிருக்கீங்க சொல்லிருங்க. அண்ணா அப்புறம் இப்ப சாரி ஒரே ஒன்று நடுல முனிசை அடுத்து ரிப்பாட்டினேன் இல்ல ஒன்னே பாத்தீங்க ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாதீங்க. அவங்க வந்து இப்ப பண்ற பிரச்சாரத்தை அப்பயே பண்ணியிருந்தா வந்து அது கரெக்ட் தான். அதுக்காக தான் அவங்க சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டார்டிங்ல வந்து ஓரளவுக்கு நல்ல வேவ் இருந்தது டிவிகேக்கு. அந்த கரூர் இன்சிடென்ட் நடக்காம இருந்தா அவர் இன்னும் வந்து பிரச்சாரம் வந்து வார போயிருப்பாங்க, மக்கள் கூட நிறைய கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ எடுக்கிற ஓட்டை விட அவங்க அதிகமாக எடுக்கிறதுக்கு அப்போ வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பு வந்து மிஸ் ஆனது அந்த கரூர் இன்சிடென்ட் ஒரு மெயின் காரணம்னு நான் சொல்ல வந்தேன். அதே போல திடீர்னு கரூர்னு இருக்கவும் நான் வேற ஏதாவது பஞ்சாயத்துக்குள்ள பேர போயிருந்தா அப்படிதான். ஆனா அது ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கு முன்னாடியே வந்துங்க இப்ப அதுவே கொஞ்சம் கடைசி கிடத்துல பண்ணாங்க. நாங்க ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஆரம்பிச்சாங்க. செப்டம்பர் அதாங்க, அது ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஆரம்பிச்சாங்க நினைக்கிறேன். அதுவே வந்து ஒரு இன்னும் கட்சி ஆரம்பிச்சு அந்த ஸ்டார்டிங் பீரியட்லயே ஒவ்வொரு நிறைய மாநாடு, மண்டலம் மாநாடு மதுரையில போட்டாங்களா ஃபர்ஸ்ட். என்னது விருக்கம், அது என்னது வீசாலைன்னு போட்டாங்க, விக்கிரவாண்டி. அந்த விக்கிரவாண்டியில போட்ட உடனே அடுத்த ஒரு 2-3 மாசம் 4 மாசம் கழிச்சு அடுத்தது அப்படின்னு போட்டு ஒவ்வொன்றா அவங்க அடுத்தடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய கூட்டங்கள், அந்த கூட்டங்கள் ஸ்பிளிட் ஆகுங்க. நிறைய ஒவ்வொரு மண்டலத்துக்கு நம்ம வருவாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது வரும். நம்ம தொகுதிக்கு வந்துடும், அடுத்து நம்ம இங்க பாத்துக்கலாம் அங்க பாத்துக்கலாம். இப்ப பக்கத்துல இருக்க எல்லாம் ஒரே இடத்துல போடுறாங்க. அந்த கூட்டங்கிறது ஒரு தொகுதியில இருந்து மட்டும் வரது கிடையாது, எல்லா தொகுதியிலும் சேர்ந்து வருவாங்க. அந்த கூட்டம் கட்டுக்கடங்காம போறதுக்கு காரணம் அதை கொஞ்சம் நீங்க வந்து ஃப்ரீ ஆக்கணும். உங்களை பாக்குறதுங்கிறது ஈஸி, நீங்க வர்றதுங்கிறது ஈஸி, நீங்க மக்களை சந்திக்கிறதுங்கிறது ஈஸி, உங்க தொண்டர்களை சந்திக்கிறதுங்கிறது ஈஸி அப்படிங்கிறத ஏற்படுத்தணும். நிறைய வேட்பாளர்கள் மட்டும் சொல்லல, நிறைய தொண்டர்களே அவங்க கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறது ஈஸிங்கிற மாதிரி வழிமுறை ஏற்படுத்தணும். இப்போ உதாரணமா சொல்ல, இப்ப அண்ணாமலை இருக்கிறாருன்னா அண்ணாமலை வந்து கட்சியில போஸ்டிங்கே இல்லை, ஆனா அவர் டெய்லி நிர்வாகிகளை சந்திச்சுட்டு டெய்லியும் அவரை பார்க்க ஒரு 500 பேர் வந்துட்டு இருக்காங்க. அவரை பார்க்க டெய்லி போட்டோ எடுத்துட்டு போற 50 பேர் 100 பேர் போட்டோ எடுப்பாங்க. அவர் அரசியல் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி ஈடுபட்டுக்கிட்டு முழுக்க டெய்லியும் அதையே வேலையாவே செய்யணும். அது மாதிரி இந்த 5 வருஷம் பண்ணா அது தான் நீங்க ஃபியூச்சர்ல நீங்க கரெக்டா ஏதாவது ஒரு நல்ல விஷயமா அறுவடை பண்ணலாம். அது வந்து எப்பவுமே அரசியல் வந்து முதலீடு தான். அந்த முதலீடு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஒருத்தருக்கு பணமா மாறுபடும், ஒருத்தருக்கு உழைப்பா மாறுபடும். நம்ம உழைப்பா போடணும், அதிகமான உழைப்பை போட்டா அது வந்து நல்லா இது பண்ணலாம். சொல்லுங்க முனிஷ். இப்போ 2029 அவர் வந்து இதே இதுவோட இருந்து அப்ப அவரால் ஒரு வந்து கூட்டணி வந்து ஒரு ஃபார்ம் பண்ண முடிஞ்சா அதோட எஃபெக்ட் கண்டிப்பா 31 கிடைக்கும். 2029 எதுவுமே நடக்கல, மறுபடியும் இதே மாதிரிதான் இருந்தா 31 நீங்க சொல்ற அந்த இது நடக்காது. அதுக்கான பேஸ் வந்து 29 அவர் என்ன கிரியேட் பண்ணாருன்றதுதான். இப்போ இந்த டைம்ல ஓட் பர்சன்டேஜ் காமிச்சிடுவாரு. அப்போ 29 அவர் தலைமையில கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா கண்டிப்பா 31 அவருக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சொன்னீங்களே இது கரெக்டான பதில் தான். ஏன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் வரும். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பலத்தை என்ன காமிக்கிறீங்க, அதோட ரிசல்ட் உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலையும் எதிரொலிக்கும். அது நியாயமான விஷயம் தான். ஆனா இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறமே திமுக கூட்டணிக்கு பல கட்சிகள் பிரிஞ்சிடும் போல இருக்கு. ஏன்னா இப்பயே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எல்லாம் வந்து நம்ம கடமைக்கு ஒட்டிக்கிட்டு இருக்க கல்யாணம் ஒரு 20-25 வருஷம் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து இன்னொன்னு வந்து விடுதலை சிறுத்தைகள் உள்ள இருந்துகிட்டே இருக்கோமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் நான் அங்க போயிருந்தா நான் இங்க போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் ஏற்படும். அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறமே சில இதை விட்டுட்டு போயிருந்து வச்சுங்களேன். விட்டுட்டு போகாம இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். இல்லைன்னா வந்து விட்டுட்டு போயிடுச்சுன்னா அது வந்து விஜய்க்கு ஒரு எப்படின்னா அது ஒரு ஓட்டிங் பெர்சன்டேஜ் காமிச்சு அவங்க விஜயை நம்பி போனாங்கன்னா
அந்த நாடாளுமன்ற தேர்தல் 2029 தேர்தலில் ஏதாவது ஒரு கூட்டணி அமைஞ்சாலே, நான் சொல்றது வெற்றி தோல்விங்கிறதுலாம் அடுத்த விஷயம். மிகப்பெரிய கூட்டணி விஜய் தலைமையில அமைஞ்சிட்டாலே அது ஒரு அசைக்க முடியாத 3வது சக்தியிலிருந்து 2வது சக்தியா மாறிடும். 3வது சக்தி மாற்று சக்தியா இருக்குல்ல, அது 2வது சக்தியா மாறிடும். ஏன்னா ஏற்கனவே இங்க ஏடிஎம்கேங்கிறது ஒண்ணு இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப இதுக்கே அது ஒரு சக்தியா மாறும். அப்ப அந்த தேர்தலையும் கணக்குல வைக்கணும். ஆனா இதுக்கெல்லாம் இந்த தேர்தல் ஒரு ஓட்டிங் பிரச்சனை வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த தேர்தல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த மற்ற கூட்டணி கட்சிகள் என்ன நிலவரத்துல இருக்கு, அவங்க நிலைப்பாடுகள் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஆனா முனிஷ் பாண்டியன் சொன்னது ஒரு நல்ல பாயிண்ட். இந்த தேர்தல்ல நிறைய பேர் கூட்டணிக்கு விஜய் கூட போகாத காரணமும் அதான். இந்த தடவை தனியா நின்று எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுக்கிறாப்ல அப்படின்னு பார்த்துட்டு கூட அந்த பல்ஸ் கூட பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா 29 பார்ப்பாங்க. ஆனா கூட்டணிக்கு போகாத காரணம் அது மட்டும் கிடையாது. இங்க கூட இருக்க ஆள் தான். அவரு சரியா இருந்தாருன்னா கூட்டணி ஆகட்டும் அமைஞ்சிருக்கும். அந்த கூட இருக்க ஆள் சரியா இல்ல. சரி, விஷால் கூட மறந்துடுவாரு, அவர்கிட்ட கேட்டுருவோம். ஆமா. இல்ல நீங்க எல்லாருமே பதில் சொல்லுங்க. 2 கேள்வி. ஒண்ணு இப்ப கரண்ட்ல கண்டெம்பரரியில இருக்கிற அரசியல்ல நல்ல ஸ்பீக்கர், வெறும் ஸ்பீக்கர் மட்டும்தான், மத்ததெல்லாம் விட்டுருங்க, நல்ல ஸ்பீக்கர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப அவங்க உயிரோட இல்லாதவங்க, அதாவது முன்னாடி நான் பார்த்ததுல இவர் தான் பெஸ்ட் ஸ்பீக்கர், இப்ப அவர் இல்ல. சோ 2 சொல்லுங்க. இப்ப நீங்க ஃபாலோ பண்ற கட்சியா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது, ஆப்போசிட் கட்சியா கூட இருக்கலாம். பட் ஆனா நான் பார்த்ததுல நல்ல ஸ்பீக்கர் இவர் தான், இவர் பேச ஆரம்பிச்சா ஃபுல்லா கேட்கலாம், அந்த மாதிரி யாரு உங்களுக்கு எல்லாரும் சொல்லலாம்? ஆலூர் சானவாஸ், கரு பழனியப்பன் 2 பேரும். ஆலூர் சானவாசுங்க, பேரை சரியா உச்சரிங்க. ஆலூர் சானவாஸ் நல்ல ஒரு பேச்சாளர், பாயிண்ட்ஸோட எடுத்து பேசுவாரு. நிறைய தரவுகள் அவர்கிட்ட பயங்கரமா இருக்கும், பேசும்போது கரெக்டா இருக்கும். கருபழனியப்பன் பேசுறது நல்லா இருக்கும். ஆனா கருபழனியப்பன் ஸ்டேட்ஸோட பேசுவாரா அப்படிங்கெல்லாம் பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அவ்வளவுதான். இவங்க 2 பேரு. மற்றபடி கரண்ட்ல எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் பேசுறத பார்க்கலாம். ஆராசா பேசுறத பார்க்கலாம். இறந்த காலத்துல பாஸ்ட்ல டக்குன்னு எனக்கு எப்பவுமே கலைஞர் தான் சிறந்த பேச்சாளர். கலைஞர் தான். கலைஞர் மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் விஷயமே அந்த பேச்சோட அடிப்படை விஷயம் என்னன்னா, நம்ம பேசுறது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது. அதை கலைஞர் கரெக்டா பேசுவார். நிறைய பேர் யோசிப்பாங்க, கலைஞர் பேசும்போது நம்ம பேசவே ஒரு தான் சொல்லியிருக்கேன், கலைஞர் பேசும்போது ஏன் பொறுமையா பேசுறாரு, ஒவ்வொரு வரைக்கும் ஏன் கேப் விட்டு பேசுறாருன்னு சொல்லியிருப்பேன். அப்போ கூம்பு வடிவ ஒலிபெருக்கின்னு தான் இருக்கும். ஓகே, அது உங்களுக்கு தெரியும், ஸ்பீக்கர் கூம்பு வடிவத்து தான் இருக்கும். அது நம்ம பேசி முடிச்சா ஒரு 4 செகண்டோ 5 செகண்டோ கேப் விட்டு தான் அங்க போய் சேரும். நம்ம ஒரு வார்த்தை அடுத்தடுத்த வார்த்தைக்கு பேசணும்னா அந்த மக்களுக்கு போய் முழுசா கேட்காது, பிளேபர் மாதிரி அது உளர்ற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த வார்த்தை ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை அதுக்கு மேலே ஓவர்லேப், நம்ம ஸ்பீக்கர்ல நம்ம ஸ்பேஸ்ல பேசுற மாதிரி ஓவர்லேப் ஆகும். அப்ப என்ன பண்ணுவாரு, கலைஞர் மட்டும் ஸ்டார்டிங்ல சூப்பரா பேசுவார். என்னன்னா, ஒரு வரி விட்டு 4 செகண்ட் 5 செகண்ட் கேப் விட்டு அடுத்த வரி பேசுவார். ஆனா பேசும்போது அது பேசி திக்கி பேசுறாரு மாதிரியே இருக்காது. கரெக்டா அந்த அலைவரிசை போய் முடிஞ்சு சேர்ந்து அடுத்த வார்த்தையை பேச ஆரம்பிப்பார். பேசுறது மக்களுக்கு ஃபர்ஸ்ட் போய் சேரணும். அதுக்கப்புறம் அப்பதான் மக்கள் என்ன சொல்ல வராங்கிறத கேட்பாங்க. கலைஞர் பேசும்போது அவர் சொல்ல எதுவுமே நிறைய விஷயங்கள் ஸ்டார்டிங் பீரியட்ல எழுதி வச்சு பார்க்க மாட்டாரு, தெளிவா பேசுவாரு. ஆனா எங்கேயுமே ஒரு சிக்கலோ பெத்தட்டலோ எதுவுமே இருக்காது, பயங்கரமா இருக்கும், கதையாவும் இருக்கும். ஒரு சொல்ல வர ஒரு ஃப்ளோ இருக்குல்ல, அந்த ஃப்ளோ மாறாது. முழுசா சொல்ல வர எப்படி நம்ம ரஜினி ஆடி லாஞ்சில் பேசுறாருன்னா 40 நிமிஷம் பேசுறாரு, 40 நிமிஷம் என்டர்டைன்மெண்ட் பண்றாரு, பேசுறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கிறது கலைஞர் மட்டும்தான். சொல்ற ஒவ்வொன்றுலையுமே எல்லாமே இருக்கும். சனாதன கருத்துக்களா இருக்கட்டும், அதை பத்தி சனாதன எதிர்ப்பு கருத்துக்களா இருக்கட்டும், இல்ல திராவிட கொள்கையில பேசுறதா இருக்கட்டும், கடவுள் மறுப்பை பத்தி பேசுறதா இருக்கட்டும், அதையும் எந்த ஒரு கொச்சை இல்லாம பேசுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த பழைய கலைஞர் ஸ்பீச் எல்லாம் தெரிக்கும். அதுக்கு முன்னாடினா அண்ணா தான் சூப்பர். அதுக்கு முன்னாடி அண்ணாவோட ஸ்பீச் பயங்கரமா தெரிக்கும். இது விஷால் ப்ரோ இல்ல விஷால் ப்ரோ உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்க, அவர் மெனக்கெட்டு கலைஞரை பத்தி ஒரு 5 நிமிஷம் சொல்லியிருக்காரு. நீங்க அதுக்காக யூடியூப்ல கலைஞர் ஸ்பீச்னு போட்டு இது பண்ணுங்க, ஒரு பட்டிமன்றம் ஒரு இதுக்கு பேசியிருப்பாரு, அதை நீங்க கேளுங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, அவரு பிரகாஷ் ப்ரோ சொல்ற மாதிரிதான் ஒரு சென்டென்ஸ் சொல்றாருன்னா அது 2 தடவை ரிப்பீட் பண்ணுவாரு. ஒரு தடவை சொல்லி முடிச்சோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தடவை சொல்லி முடிச்சோடனே அதுல இருக்கிறது கை தட்டிடுவாங்க, பயங்கரமா எல்லாரும் கை தட்டிடுவாங்க அந்த ஒரு வேர்டு சொன்னோன்னே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, திருப்பியும் மறுபடியும் 2வது தடவை அது ரிப்பீட் பண்ணுவாரு, திரும்ப அது சொல்லுவாரு. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன சொல்றது, இப்போ ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கிற ஒரு டாபிக், ரொம்ப கஷ்டமான இருக்கிற டாபிக் எப்படி நம்ம நிறைய பேர் கன்வே பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எப்படி பேசுறது இதுங்கிறத. அவர் ரொம்ப கான்ட்ரவர்சியான டாபிக், ரொம்ப இதாக கூட அவருக்கு இருக்கிற அந்த என்ன சொல்றேன்னா சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பிளஸ் அவர்கிட்ட இருக்க அந்த என்ன சொல்றேன்னா அந்த வேர்டிங்ஸ் பவர்னு சொல்லுவாங்க, சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு.
அதை போட்டு வந்து அவ்வளோ அவ்வளோ சுலபமா வந்து இது பண்ணிடுவார், பேசிடுவார். அதெல்லாம் நான் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கலைஞர் மேல வந்து ஒரு அபிப்பிராயமோ எதுவுமே இல்லாம இருந்தது. அரசியல் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இனிஷியல் இது பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் நீங்க ஒண்ணுங்க, நீங்க வந்து அரசியல் விஷல் ப்ரோ இப்ப வந்து நீங்க ஒரு கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்களே, இந்த மாதிரி நீங்க ஒரு கேள்வியா கேட்க 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 அரசியல் பத்தி நீங்க ஒண்ணுக்கும் தெரிஞ்சுக்க கடைசியா போய் நிக்கிற இடம் நீங்க வந்து ஒண்ணு கலைஞர் அண்ணாவா இருக்கும். கலைஞரை தவிர்த்துட்டு வந்து நீங்க அரசியல் தமிழ்நாடு அரசியலை பத்தி வந்து நீங்க எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க கலைஞரை பத்தி தெரிஞ்சுக்காம தமிழ்நாடு அரசியலை பத்தி நீங்க புரிஞ்சிக்கவே முடியாது. அவரு அண்ணாக்கு அப்புறம் அவரு கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் அவருக்கும் எம்ஜிஆருக்கும் உண்டான ஃபைட்டு, எம்ஜிஆர் போனதுக்கு அப்புறம் கலைஞருக்கும் ஜெயலலிதா அவங்களுக்கு இருந்த ஃபைட் வரைக்கும் நீங்க த்ரூ அவுட் அந்த ஓவர் த இயர்ஸ் வந்து அவரு ஒவ்வொரு இஷ்யூலையும் ஒவ்வொரு இதுலயும் எந்தெந்த அளவுக்குலாம் சேஞ்ச் ஓவர் பண்ணிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு விஷால் ப்ரோ, நீங்க கேளுங்க. நான் ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்க தான் நான் போய் கேட்டேன். நீங்க தாராளமா போய் சூப்பரா இருக்கும். ஏங்க ஒரு ஆடியோ லான்ச்ல நான் ரீசன் நான் ஒன்னே சொல்லு ப்ரோ. ஒரு ஆடியோ லான்ச் ஒண்ணு, அது ஏதோ ஒரு சுமாரான அட்டு படம், ஓகேவா? அதுக்கு வந்து ஆடியோ லான்ச் மாதிரி இது பண்றதுக்கு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அது நான் உங்களுக்கு என்ன புக் மார்க்ல போட்டு வச்சிருக்கேன், உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல செம்மையா கவுண்டர் அடிப்பாருங்க. ட்ரெய்லர் போட்டிருப்பாங்க, ஓகேவா? அந்த ட்ரெய்லர் போட்டுட்டு சுந்தர்சி கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த இதுல. அதுல வந்து ஒரு ஐட்டம் சாங் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து பயங்கரமா கவுண்டர் அடிப்பாரு. அந்த ப்ரொடியூசர் பத்தி பேசுவாரு, அந்த சாங் வச்சதை பத்தி பேசுவாரு, ஹீரோ பத்தி பேசுவாரு. பயங்கர சூப்பரா பேசியிருப்பாரு. ஒரு ஆடியோ லான்ச், அதுவும் இந்த 2006 to 2011 பீரியட்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்ததுன்னு தான் நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும். நான் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்றேன், நீங்க கேளுங்க, சூப்பரா இருக்கும். நான் ஆக்சுவலா ஒரு அண்ணா ஸ்பீச் அவர் இங்கிலீஷ்ல பேசினதை பார்த்தேன், அது ஆடி போயிட்டேன். என்னடா இவ்வளவு சூப்பரா இருக்கே ஆக்சென்ட்லாம் அப்படின்ட்டு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்துட்டு ரொம்ப எனக்கு எக்ஸ்பிளைனிங்கா எனக்கு புரிய வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு திருமாவளவன் ஸ்பீச் ரொம்ப புரியுது. அவர் எக்ஸ்பிளைன் பண்றது தான் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒண்ணு. இன்னொன்னு, அண்ணன் வந்துட்டு அண்ணனை என்னாலும் கலாய்க்கலாம், என்னாலும் திட்டலாம், சில இது எனக்கே உடன்பாடு இல்லை. ஆனா அவர் பேசினா நான் ஃபுல்லா கேட்பாங்க. சீமான் எனக்கு ஏன்லாம் தெரியல, எனக்கு ஒரு மாதிரி செம பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு மாதிரி பேசினா நான் ஃபுல்லா கேட்கறேன். அது கரெக்டா இருக்கு கரெக்டா இல்லைன்றதெல்லாம் அடுத்து அவர் சொல்லுவாரு. அண்ணன் பேசுன கேட்டு 2 ஓட்டு போட்டிருக்கேன் 19, 21 2 ஓட்டு. நான் வந்து உணர்ச்சிகரமா பொங்கி எழுந்து 2 ஓட்டு போட்டிருக்கேன் 19, 21. அண்ணன் தான் வந்து அரசியலோட ஊற்று, ஆரம்ப கால ஊற்று. அண்ணன் இந்த தமிழ்நாட்டை வந்து அண்ணன் ஒண்ணு பண்ணுவாரு, நான் ஒண்ணு காப்பாத்துறோம் வந்து அந்த ஸ்டார்டிங்ல அங்க ஆரம்பிச்சதுதான். அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இது பண்ண அந்த என்ன சொல்றது பாலிடிக்ஸ் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சதுதான். அண்ணன் நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது விஷயம், அதாவது ஜென்ரலா ஒருத்தன் ஒரு வெறுப்பு இல்லாம ஒருத்தன் போய் உட்கார்ந்து சீமானோட ஸ்பீச் வந்து கேட்கறான் அப்படின்னா அவன் வந்து ஃபுல் மிஸ்மரைஸ் தான். நீங்க வந்து தவிர்க்கவே முடியாது. உண்மை, நீங்க தவிர்க்கவே முடியாது. இப்போ அந்த தாலிக்கு தங்கம் கொடுக்குற மேட்டருக்கு ஒண்ணு பேசினார்ல, ரே ஒரு தாலி கட்டி வாங்கி கூட வக்கு இல்லாம நீ இருக்கிறன்னா உனக்கு கேட்கட, நீ இருக்கிற முதல்ல கல்யாணம் பண்ற, உனக்கு கேட்கட இது பண்றேன்னு சொல்லிட்டு மேட்டர் பேசியிருப்பாரு. அது பேசும்போது நீங்க ஜென்ரலா நீங்க கேட்கும்போது அண்ணன் கரெக்டா தானே சொல்றாரு. தங்கம் வாங்காம ஒரு கொள்ளையை நம்ம எதுக்கு கல்யாணம் நீ அண்ணன் பேசி முடிக்கும் போது அப்படிதான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் உட்காந்து அது ஸ்கீம் எதுக்கு வந்திருக்கு, அது ஏன்னு சொல்லியிருக்காங்கன்னு அடுத்து அப்புறம் உட்காந்து 6 முறை யோசிச்சு பார்த்தோம்னா அப்புறம் புரிய வந்துடும். அவ்வளவுதான் அண்ணனோட ஸ்பீச் இது பொறுத்த வரைக்கும். இல்ல நானா தான் சொல்றேன், நீங்க சொல்ற கரெக்ட், சொல்றதெல்லாம் பொய்யா இருந்தாலும் கேட்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது கருப்பழனியை கொண்டு வந்து ஆமா கருப்பழனியை கொண்டு ஆமா அவர் கருப்பழனி இப்ப நீங்க அவரு பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு. எனக்கு அவரு குட் ஸ்பீச்சரான்னு தெரியல, ஆனா அவர் வந்து நல்ல ஒரு என்ன சொல்லணும், ஒரு ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் எப்படி ஒரு கான்செப்ட் எடுத்து பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். ஆமா அவரு அடிச்சு எங்க சீமானை பத்தி புகழ்ந்து ஒரு இதுல சாய் சித்திராலதான் இது சொல்லுவாரு. அவர் வந்து ஒரு எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, ஏங்க அவர் இது சொல்லுவார், ஏங்க நாங்க அந்த காலகட்டத்துல எங்களோட இயக்குநர்கள் இருந்த காலகட்டத்துல சீமான் போய் ஒரு கதை சொல்லிட்டாருனாலே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல வந்து நம்ம வேற எவன் போய் கதை சொன்னாலும் ஒண்ணும் இதாகாது. ஆனா அதுல நான் இன்னும் ஆச்சரியப்படுற எங்க விஷயம் என்னன்னா, இல்ல அதுதான் சொல்றேன் ப்ரோ, அது முடிச்சுட்டு அடுத்த வாரத்தை என்ன சொல்லுவாருன்னா, அதுல எனக்கு இன்னும் ஆச்சரியம் என்னன்னா
அவர் படத்துறை விட்டு இப்ப கட்சி ஆரம்பிச்சு இப்ப வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இன்னும் அதே மாதிரி கதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னு எனக்கு ஐயோ இப்ப வந்து நீ அவர் வந்து புகழ்ந்து பேசுறியா இல்ல இது பண்ணி பேசுறியா அப்படிதாங்க சொல்லியிருப்பாரு. புகழ்ச்சி அது புகழ்ந்து வஞ்ச புகழ்ச்சி தான். கருப்பழனியப்பன் வந்து முழுக்க 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 வஞ்ச புகழ்ச்சி பயங்கரமா பண்ணுவார், வச்சு செய்வார். வஞ்ச புகழ்ச்சியில வந்து கருப்பழனியப்பனை அடிச்சுக்க முடியாது. அவர் வந்து குட் ஸ்பீக்கரான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னு ஒரு காமெடி அண்ணன் சீமான இல்ல இவரே சொல்லுவாங்களே, அவர் ஸ்பீச் நான் கேட்டது இல்ல. வைகோ நல்லா பேசுவாருன்னு சொல்லுவாங்க. அவர் யாராவது கேட்டிருக்கீங்களா? நான் பெருசா அவர் பேசணும் கேட்டது இல்ல. நிறைய பேர் இங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி வைகோ நல்ல ஸ்பீச் இருக்கும், நல்ல ஸ்பீக்கரு, நல்ல ஸ்பீக்கர். இப்போ இன்ட்ரெஸ்ட் கேட்க முடியாது. ஆமா இல்ல இப்ப எப்படி வந்து நாம் தமிழர்ல இருந்து நிறைய பேர் வெளியே வராங்கல்ல, ஒரு எப்படி ஜென்ரேட் ஆகி அதே மாதிரி வந்து மதிமுக வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா திமுக இருந்து வந்ததுனால அவங்க இதுலயும் ஒரு ஸ்பீச் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பரா பேச அவரு. ஆனா அவரோட வீடியோ எல்லாம் பெருசா சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க, நல்லா பேசுவாரு. அந்த பாடி லாங்குவேஜோட பேசுவாங்க, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா தலைவா ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஜெயலலிதா ஒரு இங்கிலீஷ் இன்டர்வியூ, சரியான இன்டர்வியூ தலைவா, சூப்பரா அந்த அம்மா பேசியிருக்கோம். அது யாராவது பாத்திருக்கீங்களான்னு தெரியல, மேபி கிளிப்பிங்கா பாத்திருப்பீங்க. அது செம இன்டர்வியூ. அந்த அம்மா சூப்பரா பேசுவாங்க. அவங்க இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆகமா இல்ல செம்மடா, எல்லா கட்சிக்கும் சுத்திட்டு விட்ட பாரு வேற இல்லையா? இன்னும் இவர் விட்டு வச்சிருக்கிறது அங்க மட்டும்தான். இப்ப அதை பினிஷ் பண்ணிட்டாருன்னா ரவுண்ட் சர்க்கிள் கிளியர் ஆயிரும் நினைச்சேன். பினிஷ் பண்ணிட்டாரு. நீ தாண்டா தேவை, நீ தாண்டா வேணும். ஆனா இல்ல விஷால் ப்ரோ தெரியுமா? இல்ல ஒன்னே மட்டும் சொல்றேன். பினிஷிங் லைன் தான், பினிஷிங் டச் இதோட முடிச்சிடுறேன். விஷால் ப்ரோ மாதிரி இருக்கிற ஆள் தான் பாலிடிக்ஸ்ல பெரிய ஆளா வர முடியும். சினிமால எப்படி வரணும்னா, சினிமால வந்து ஒருத்தர் வந்து சினிமாவை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம வந்தா சினிமால நிறைய கோடிக்கு சம்பாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸை பத்தி பெருசா எதுவும் தெரிஞ்சுக்கல, பாலிடிக்ஸே எதுவும் தெரியாத ஆள் தான் பாலிடிக்ஸ்ல பெரிய ஆள் ஆக முடியும். விஷால் ப்ரோ வெல்கம் டு பிக் லீக். அது சரி. இல்ல விஷால் வந்து அறிஞர் அண்ணாவை படிங்க போதும். அவரை பத்தின ஏதாவது புக்ஸ் வாங்கி படிங்க, அதுவே உங்களுக்கு பக்கமா எல்லாரும் சொல்றாங்க. பரணி வேற நடுவுல வந்துட்டு நல்லா பேசுவாரான பொய் தான் சொல்லுவாரு. அப்படி அவர் அதிமுக முழு பேர் கேட்டு அதை சொல்ல மாட்டேன்ட்டாரு. சொன்னாரு முழு பெயர் இல்ல இப்ப நான் சொன்னா என்ன திட்டுவீங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல. அவர் இன்னொருத்தவர் அவர் பேசுறது கரெக்டா தப்பான்னு தெரியல. ஆனா சில டைம் ரொம்ப இப்ப அண்ணன் சொன்னார்ல ஸ்டாட்ஸ் வச்சு பேசுவாருன்னு, அதுல நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆனது அண்ணாமலை. ராசத்தை கூட விட்டு வைக்கல. அண்ணாமலை சாரி, இப்ப நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். நான் சொல்றேன், சொல்றதுக்கு முன்னாடி சொல்றேன், ராசத்தை கூட விட்டு வைக்கலன்னு சொல்லிட்டேன். நீங்க சொல்றது கொஞ்சம் நல்லா பேசுறது சொல்றேன். ஆனா ஒரு ஆக்சுவலா தலைவருக்கு தெரியுமா தெரியல, தலைவர் இந்த நாஞ்சில் சம்பத் ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கீங்களா முன்னாடி? நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து எப்ப வந்து இந்த சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சாரோ, நாஞ்சில் சம்பத்னு ஒரு பேச்சாளர், அவர் வந்து தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சிக்கும் இருக்காரு. தமிழ்நாட்டுல கூட எல்லா கட்சிக்கும் போயிட்டாரு அவரு. இப்போ வந்து டிவிக்கில இருக்கிறாரு. அவர் வந்து போகாத கட்சி கிடையாது எப்பவுமே. ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருது, யார் எனக்கே சந்தேகமாயிருச்சு என் மேலேயே. சரி, அந்த நாஞ்சில் சம்பத்தோட பழைய பேச்சுக்கள் எல்லாமே உண்மையிலே சூப்பரா இருக்கும், என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அதே சமயத்துல பேச்சு கேட்கற அளவு ஒரு நிறைய பேர்த்த வந்து நிறைய ஸ்பீக்கர் வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க, பேசுறது கேட்காது. அதே மாதிரி அவங்க ஏதோ ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர். ஆனா சில பேர் பேசினா முழுசா கேட்கலாம், அந்த அளவுக்கு சில ஒரு பேச்சாளர் இருக்காங்கன்னா அப்ப நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த பேச்சாளர்கள் தான் மதிப்பாப்பேன். இப்போ வந்து பணக்காரனுக்கு மதிப்பு அது விட்டுருவோம். ஆனா அப்போ வந்து பெரும்பாலும் அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் நல்லா பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் மதிப்பு அரசியலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீ மேடையில 10 பேரை ஏத்தலாம், 10 பேர்ல 10 பேரும் பேசலாம். ஆனா எந்த பேச்சுக்கு வந்து ரொம்ப நேரம் அவங்களுக்கு வந்து திணறாம, கூட்டத்தை பார்த்து பயப்படாம, அதே சமயம் என்டர்டெயின்மெண்டாவும் சொன்ன வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணாமையும் பயங்கரமா பேச முடியுதோ அவங்களுக்கு தான் அங்க மதிப்பு அதிகம். அந்த வகையில் அப்போ வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அதுல ஒரு ஆள் நாஞ்சில் சம்பத். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் டோட்டலாவே இறங்கிட்டாரு, ஒட்டுமொத்தமா இறங்கிட்டாரு, அவர் வேல்யூ இறங்கிட்டாரு. நான் எங்க காலேஜ் படிக்கும்போது இப்போ இவரு சொன்ன 2 பேருமே, அதாவது நான் காலேஜ் படிக்கும்போது
எங்க காலேஜ்ல வந்து பேசின 2 பேருன்னா ஒண்ணு வந்து நாஞ்சில் சம்பத், இன்னொன்னு வந்து ஆளூர் ஷானவாஸ். இவங்க 2 பேரும் வந்து பேசியிருக்காங்க எங்க காலேஜ்ல, நான் காலேஜ் படிக்கும்போது. நாஞ்சில் சம்பத் வந்து அப்போ வந்து இந்த இதுக்காக மதிமுக இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தாப்ல. ஆமா ஆமா, அப்ப மதிமுக இருந்தா வந்திருந்தாரு. நாங்க வந்து ஈரோடுலதான் வந்து அந்த சைடு எப்பயுமே மதிமுகவுக்கு ஒரு சீட்டு உறுதி ஈரோட்ல கொடுத்துருவாங்க. சம்பத் நகர் அந்த ஏரியா, ஈரோட்ல வந்து சம்பத் நகர்னு ஒரு பேரு இருக்கு அங்க ஏரியா. அது அவர் ரொம்ப அந்த அந்த பக்கம் அந்த டைம்ல வந்து பேசினார். அப்ப வந்து இந்த ஈழப்போர்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கான அந்த சிடி எல்லாம் போட்டு எல்லா காலேஜுமா கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த டைம்ல மதிமுக. அந்த டைம்ல 2011-12 காலகட்டத்துல சிடியா போட்டு ஒவ்வொரு காலேஜா கொண்டு போய் கொடுத்து அதுக்கு ஸ்பீச் கொடுத்துட்டாங்க. அதுக்கு எங்க காலேஜ்ல இருந்து கொடுத்துட்டு அதை பத்தி பேசியிருந்தாரு. அதே மாதிரி ஆளூர் ஷானவாஸ் வந்து எங்க காலேஜ் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அதுக்கு வந்து பேசியிருக்காரு 2 பேருமே. ஆளூர் ஷானவாஸ் வந்து அப்ப ரொம்ப யங் ஏஜ் அவரு அப்போ. தலைவா அந்த மன்மோகன் சிங்கும் நல்லா பேசுவார்ல ஆக்சுவலா. எது மன்மோகன் சிங்னு ஒருத்தர் இருந்தாரு, பிரைம் மினிஸ்டர். அவர் பேரு போச்சுங்கிறதுக்காக பேசுறீங்களா நீங்களா? உண்மையிலேயே நீங்க வந்து இப்ப வந்து வைகோ மாதிரி இப்ப நீங்க பேசிருக்கீங்க. வைகோ தான் வந்து இந்தியால ஆரம்பிச்சு பிடல் காஸ்ட் வரைக்கும் போவார். அந்த மாதிரி நீங்க வந்து லோக்கல் கவுன்சிலர் எங்க வீட்டுக்கு வேட்பாளர் யாருமே வரலன்னு ஆரம்பிச்சு மன்மோகன் சிங் நல்லா பேசுவாரு 1996 நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒரே சரி, அடுத்து ஆஸ்கார் கொடுறா ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி பேச முடிச்சிருவோம். பர்னி 10-30 பேச முடியுங்க, நாளைக்கு பேசுவோம். இல்ல விஷால் ப்ரோனால நானும் நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ, நாளைக்கு பார்க்கலாம். விஷால் அப்படிதான் பர்னி அப்படி நமக்கு ஒரு 4 பேர் சேர்ந்துச்சு போ. மகேஷ் ப்ரோ என்ன வச்சிருக்கீங்க? சாரி, எர்த்தா நிலாவா? உங்க போட்டோ வச்சுட்டு வாங்க மகேஷ் ப்ரோ. நான் வந்து அது ஒரு குறியீடுங்க, அது குறியீடு. யாருன்னா அந்த பூ ஃப்ளவர் வச்சு பூவு, அப்புறம் வந்து இந்த டாமி இதெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க ஒரு பிரகாஷ் ப்ரோ கேட்கலையே. லாஸ்ட் டைம் சொல்றாரு என்ன பரணி இது கூங்குறாரு என்ன மகேஷ் என்னமோ சொல்றாரு ட்விட்டர்ல. உங்களுக்கு அந்த நோக்கம் புரியாது. ஓ, உள்நோக்கமா? பிரகாஷ் ப்ரோ இவ்வளவு நேரம் கேக்குன்னு தான் கேட்டு இருந்துச்சு பிரகாஷ் ப்ரோ நீங்க பேசினது. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். அதெல்லாம் யாராவது பூவு டாமி இதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா டிபில ஒரு உள்நோக்கத்தோட வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ட்விட்டர்ல அவங்களோட வேலை வேற, அவங்கள நோண்டாதீங்க, அவங்களுக்கான அடையாளம் வேற, அவங்களோட பிளானே வேற, அவங்க சீண்டாதீங்க பர்னின்னு. ஐயோ, ரொம்ப இதா போதே. என்ன பயங்கரமா சொல்ற மாதிரி இருக்கு என்ன பிரகாஷ்? மகேஷ் ப்ரோ ரொம்ப டார்க்கா இருக்கே கேக்குறதுக்கே. சரி, விஷால் ப்ரோக்கு இந்த டாபிக் தெரியும். சரி, ரைட், ஓகே, பாய். ஓகே பாய் ப்ரோ. நாளைக்கு டிபி மாத்திரீங்க. சரி, ஓகே, பாய். தேங்க்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.